நாம் இன்று ஆண்டவர் உங்களை மிகவும் ஆசீர்வதிக்கட்டும். மற்றும் இங்கே மீண்டும் 8 நாட்கள் கடந்து செல்கின்றன. வாரம் பறக்கின்றது. ஆனால் கடவுளுக்காக காலம் இல்லை என்று கூறுகிறது. எங்களுக்கு காலம் இருக்கிறது. இங்கே நாம் மீண்டும் இருக்கிறோம். ஆண்டவரைப் பற்றி தியானிக்கவும் பைபிளைப் பற்றி சொல்லிக் கொள்வதற்காக உங்களுடன் ஒரு நியமனத்தில் இருக்கிறோம். இன்று நீங்கள் உங்கள் பைபிளை தயாராக கொண்டிருக்கும்படி இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பைபிளின் பல வசனங்களை பல புத்தகங்களில் இருந்து வாசிக்கப் போகிறோம். எனவே உங்கள் பைபிளுடன் தயாராக இருங்கள். மற்றும் பைபிளை இல்லாதவர்கள் யாராவது உங்களின் அருகில் பைபிளை கொண்டிருந்தால் அதை உங்களுக்கு கடனாக கொடுக்க அல்லது பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே இன்று நாம் ஆண்டவரைப் பற்றி தியானிப்போம். ஆனால் முதலில் நாம் ஆண்டவருக்கு பாடுவோம். இது மிகவும் அழகான ஒரு கீர்த்தனை. இது கீர்த்தனை எண் 27 எனப்படுகிறது. என் ஆன்மாவில் மகிழ்ச்சி பெரிது. இன்று ஆண்டவரின் நாமத்தை புகழ்வதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் நாம் பாடப்போகும் கீர்த்தனை இது. Grande gozo hay en mi alma hoy, pues Jesús conmigo está, y su paz que ya gozando estoy, por siempre durará. Grande gozo, cuán hermoso, paso todo el tiempo bien feliz, porque veo de Cristo la sonriente faz. Grande gozo siento en mí. Hay un canto en mi alma hoy, melodías a mi Rey. En su amor feliz y libre soy, y salvo por la fe. Grande gozo, cuán hermoso, paso todo el tiempo bien feliz, porque veo de Cristo la sonriente faz. Grande gozo siento en mí. Paz divina hay en mi alma hoy, porque Cristo me salvó. Las cadenas rotas ya están, Jesús me libertó. Grande gozo, cuán hermoso, paso todo el tiempo bien feliz, porque veo de Cristo la sonriente faz. Grande gozo siento en mí. Gratitud hay en mi alma hoy, y alabanzas a Jesús. Por su gracia a la gloria voy, gozándome en la luz. Grande gozo, cuán hermoso, paso todo el tiempo bien feliz, porque veo de Cristo la sonriente faz. Grande gozo siento en mí. புகழும் மகிமையும் நமது கடவுளுக்கே. நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் மீண்டும் நாம் அவருடைய சந்நிதியில் இருக்கிறோம். நாம் நமது கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளில் அவருக்கு புகழும் மகிமையும் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும் நாம் கண்களை திறந்து ஒரு புதிய நாளை காணும்போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். மற்றும் நாடெங்கும் எங்களுக்கு ஏதேனும் நடக்கலாம், நல்லவை, கடினமான தருணங்கள்
அவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். இவ்வாறு நாம் அவருக்கு நன்றி கூறுவதில் வாழ வேண்டும். அதேபோல கடவுள் நம்மை நினைவில் கொள்ளும். அவர் நமது தேவைகளை, நமது கோரிக்கைகளை மற்றும் நம்முடைய கவலைகளை பார்ப்பார். வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு தருணத்தில் நாம் அனுபவிக்கும் துன்பத்தை, கஷ்டத்தை, நோயை, வலியை, ஆனால் கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி கூறுங்கள். சரி, இப்போது நீங்கள் அங்கு உங்கள் இடத்தில் சுகமாக அமர்ந்து பைபிளை கையில் வைத்துக்கொண்டு சுவன்று நாம் பைபிளை திறப்போம் மற்றும் இன்று நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் இராஜ்யத்தை பற்றி தியானிப்போம். நாம் எப்போதும் கூறுகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதிராஜா என்று, அவர் ஆண்டுகளின் ஆண்டவர் என்று, அவர் மலைகளின் தலைவன் என்று. பைபிளில் எங்கோ கூறுகிறது அவர் மலைகளின் தலைவன் என்று. அந்த மலைகள் அரசர்களை குறிக்கின்றன. எனவே அவர் ராஜாதிராஜா. இன்று நாம் நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி பார்ப்போம். சகோதரர்கள், சகோதரிகள், ஏற்கனவே சபைக்கு செல்வோர் அனைவரும் இந்த தலைப்பை, இந்த கொள்கையை அறிவார்கள். நமது ஆண்டவர் இயேசு நம்முடைய ராஜா என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஆனால் பல புதியவர்கள் உள்ளனர். தற்போதுதான் பைபிளை படிக்க அல்லது கடவுளின் அறிவை பெற அனுபவிக்க தொடங்கும் பலர் உள்ளனர். அவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் ஆட்சி அறியப்படாதது. எனவே இன்று நாம் ஆண்டவர் இயேசு, அவருடைய இராஜ்யம், கிறிஸ்துவின் ஆட்சியை பற்றி பார்ப்போம். நாம் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கப் போகிறோம் மற்றும் நாங்கள் பைபிளை 2 சாமுவேல் புஸ்தகத்தில் திறக்கிறோம். 2 சாமுவேலில் நாம் பைபிளை திறக்கப் போகிறோம். நீங்கள் அங்கு விரைவாக. அது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. 2 சாமுவேல் அது ராஜாக்களுக்கு முந்தையது. அது 7வது அத்தியாயத்தில் கூறுகிறது. நாம் 12 மற்றும் 14வது வசனங்களை வாசிப்போம். இங்கு 2 சாமுவேல் 7ஆம் அத்தியாயத்தில் தேவனின் உடன்படிக்கை தாவீதுக்கு என்று ஒரு துணைத் தலைப்பு உள்ளது. தேவன் ராஜா தாவீதுட செய்த உடன்படிக்கை. இதில் தேவன் தாவீதுக்கு அவரது சந்ததியினர் அரச அசனத்தை பெறுவார்கள் என்று வாக்குறுதியளித்தார். அது சரஃப அவரது உடல் மற்றும் பொருளாதார வாரிசுகள் மட்டுமல்ல, ஆனால் தேவன் எதிர்காலத்தை நோக்கியும் பேசினார். அவரது அந்த ஆன்மீக சந்ததியினர் எதிர்காலத்தில் வரக்கூடிய மெஸ்ஸியா, இரட்சகர் என்று குறிப்பிட்டது. எனவே தேவன் இங்கே தாவீதிடம் பேசும்போது 12வது வசனத்தில் அவரிடம் கூறுகிறார், தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்பினார். ஆனால் ஆண்டவர் அவரிடம் இல்லை, அவர் ஆலயம் கட்டக்கூடாது என்று கூறினார். ஏனெனில் அவரது மகன் சாலோமோன் இந்த விஷயங்களைச் செய்வார். ஆனால் அவர் 12வது வசனத்தில் ஒரு அற்புதமான வாக்குறுதியை கொடுத்தார். நாம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7:12. உமது நாட்கள் நிறைவுற்று நீ உமது பிதாக்களுடன் கூடிக்கொண்ட போது என்று தேவன் தாவீதிடம் கூறுகிறார். உமது நாட்கள் நிறைவுற்று நீ உமது பிதாக்களுடன் கூடிக்கொண்ட போது உனக்கு பின் உமது உடலில் இருந்து ஒருவனை எழுப்புவேன் மற்றும் அவருடைய இராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். அவர் எதிர்காலத்தைப் பற்றி பேசுகிறார். கடைசி நாட்களைப் பற்றி பேசுகிறார். தாவீது இறக்கும்போது நீ இறக்குவாய் என்று அவர் கூறவில்லை, ஆனால் நீ உமது பிதாக்களுடன் தூங்குவாய் என்று கூறுகிறார். உமது குலத்தில் இருந்து ஒருவனை எழுப்புவேன், அவர் உமது உடலில் இருந்து வருவார் மற்றும் அவருடைய இராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். எனவே தேவன் இந்த வாக்குறுதியை தாவீதுக்கு கொடுத்தார், அந்த உடன்படிக்கையை செய்தார். மற்றும் 13வது வசனத்தில் அவர் உமது சந்ததியினர் என்று கூறுகிறது. 2 சாமுவேல் 7:14. அவன் என் நாமத்திற்காக ஒரு வீட்டைக் கட்டுவான் மற்றும் நான் அவன் இராஜ்யத்தின் ஆசனத்தை என்றென்றும் நிலைநாட்டுவேன். இங்கே நாம் தேவன் சாலோமோனைப் பற்றி பேசவில்லை என்பதைக் காண்கிறோம். ஏனெனில் அவர் சாலோமோனைப் பற்றி பேசியிருந்தால் அவர் அவன் ஆசனத்தை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்று கூறியிருக்க மாட்டார். ஏனெனில் சாலோமோன் இறந்தான், மேலும் சாலோமோன் தேவனுக்கு தோல்வியடைந்தான். எனவே அவர் இங்கே மீட்பவர், இரட்சகர், மெசியா, கிறிஸ்து, ஆட்சியை நடத்த வரக்கூடிய எதிர்கால ராஜா பற்றி பேசினார். நான் அவன் இராஜ்யத்தின் ஆசனத்தை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்று கூறுகிறது. 2 சாமுவேல் 7:14. நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் மற்றும் அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் துஷ்டத்தைச் செய்தால் நான் மனிதர்களின் கொடிகாலும் மனிதர்களின் மகன்களின் அடிகளாலும் அவனை தண்டிப்பேன்.
வசனம் 14 என்ன கூறுகிறது என்று பாருங்கள். தேவன் தாவீதுடன் இந்த வாக்குறுதியை செய்யும்போது அவனுடைய சந்ததியினர் அவன் சந்ததி என்று கூறுகிறார். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் மற்றும் அவன் எனக்கு மகனாக இருப்பான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் போதிக்கும்போது அவர் தனது பிதா பற்றி பேசினார். என்னை அனுப்பிய என் பிதா, என்னை அனுப்பிய பிதா. அவர் எப்போதும் அதைச் சொல்வார். அவர் கூறுகிறார், அவன் தவறுதல்களைச் செய்தால் நல்லது. ஆண்டவர் எந்த தவறுகளையும் செய்யவில்லை. ஆனால் அவரது சந்ததியினர், அவரது நம்பிக்கையாளர்கள் அல்லது அவரை பின்பற்றுவோர் தவறுகளைச் செய்தனர். அவர்கள் பாவம் செய்தனர். கடவுளின் பின்பற்றுபவர்கள் என்று கூறும் நபர்கள்தான் பாவத்தைச் செய்தனர். எனவே தேவன் அவரிடம் கூறுகிறார், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் மற்றும் அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் துஷ்டத்தைச் செய்தால் நான் மனிதர்களின் கொடிகாலும் மனிதர்களின் மகன்களின் அடிகளாலும் அவனை தண்டிப்பேன். நல்லது, ஆண்டவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் அவர் மனித குலத்தின் பாவங்களை எடுத்துக்கொண்டதால் தேவனை நம்பவிருந்தவர்களின் பாவங்களை எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரின் பாவங்களையும் எடுத்துக்கொண்டதால் அவர் பாவமுள்ள மகனாக ஆனார். அவர் குற்றவாளியாக ஆனார். அவர் எல்லோரின் பாவங்களை எடுத்துக்கொண்டதால் தவறுகளைச் செய்தவராக ஆனார். மேலும் அவர் அனைவரின் பாவங்களை எடுத்துக்கொண்டதால் தேவன் அவரை தண்டித்தார். தேவன் அவரை கேலி செய்ய அனுமதித்தார். அவமதிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், கல்லால் அசைக்கப்பட்டார். பின்னர் கற்பகத்தில் சிலுவையில் அவரது பலியிடுதல். அதுதான் தண்டனை. அவன் தவறுகளைச் செய்தால் நான் அவனை மனிதர்களின் கொடிகாலும் மனிதர்களின் மகன்களின் அடிகளாலும் தண்டிப்பேன். அதாவது நான் அவன மனிதனாக மனிதன் தண்டிக்கப்படுவது போல தண்டிப்பேன். இவ்வாறு இந்த ராஜா தண்டிக்கப்படுவார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படுவார். ஏனெனில் அவர் மடத்தனம், கலகமடைதல் மற்றும் அந்த உள்ளங்களின் பாவத்தை எடுத்துக்கொண்டார். பின்னர் தேவன் ஆண்டவரை கடுமையாக தண்டித்தார். மேலும் ஆண்டவர் இதை நபர்களை காப்பாற்றவும் கடவுள் மன்னிக்கவும் செய்தார். நன்றாக. எனவே இங்கே நாம் தேவன் தாவீதுடன் செய்த உடன்படிக்கையில் அந்த எதிர்கால அரசனின் ஆட்சியைப் பற்றி பார்த்தோம். அவரது ஆட்சி என்றென்றும் இருக்கும் என்று. மற்றும் நாங்கள் நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவைப் பற்றி பேசுகிறோம். ஆகையால் இந்த 14வது வசனத்தில் அது எவ்வளவோ சொல்லுகிறது. அங்கு அவனை தண்டிப்பார்கள் என்று கூறுகிறது. அவர் உண்மையில் தண்டிக்கப்பட்டார். மனிதனை எப்படி தண்டிக்கிறார்களோ அவ்வாறு தண்டிக்கப்பட்டார். அது நிறைவேற்றப்பட்டது. இப்போது நாம் விரைவாக எரேமியா புத்தகத்திற்கு செல்வோம். தீர்க்கதரிசி எரேமியாவின் புத்தகம் இது பைபிளின் நடுவில் இருக்கிறது. சங்கீதங்கள், ஏசாயா மற்றும் எரேமியா. எரேமியாவில் 23வது அதிகாரத்தில் புத்தகத்தை கண்டுபிடித்தவர்கள். எரேமியா 23வது அதிகாரத்தில் நாம் நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் இராஜ்யத்தைப் பற்றி பேசுகிறோம். எரேமியா 23:5 இவை தினங்களின் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் அறிவிக்கிறார். நான் தாவீதுக்கு நீதி வாய்ந்த கிளையை எழுப்புவேன். நான் தாவீதுக்கு நீதி வாய்ந்த கிளையை எழுப்புவேன். ஒரு மூளை. அவரது வேர், அவரது குலத்தில் இருந்து யாரோ ஒருவர் பிறக்கப் போவார். ஒரு மூளை வரும், ஒரு நீதி வாய்ந்த கிளை, ஒரு சிறிய மரம் போல. ஒரு மரம் பிறக்கும்போது வளர்கிறது மற்றும் அதன் உடம்பில் இருந்து ஒரு சிறிய கிளை முளைக்கிறது. அதை கற்றெடுப்பதாக அல்லது அவர்கள் அதை எப்படி கூறுகிறார்கள். பின்னர் யாரோ ஒருவர், நான் அதை வெட்டி மற்றொரு இடத்தில் நடப்பேன், ஏனெனில் இதிலிருந்து எனக்கு மற்றொரு மரம் கிடைக்கும் என்று கூறுகிறார். அதுதான் கிளை என்று அழைக்கப்படும் அல்லது முளை என்று சில இடங்களில் அழைக்கப்படும். அந்த நீதி வாய்ந்த கிளை தாவீதின் சந்ததியில் இருந்து பிறக்கும். அது கூறுகிறது, இவை தினங்களின் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் அறிவிக்கிறார். நான் தாவீதுக்கு நீதி வாய்ந்த கிளையை எழுப்புவேன். அவரது சந்ததியில் இருந்து அது கூறுகிறது, இந்த கிளை ஒரு அரசராக ஆட்சி புரிவார் மற்றும் நாட்டில் நியாயத்தை மற்றும் நீதியை நிறைவேற்றுவார். அது கூறுகிறது, இந்த மூளை, இந்த கிளை தாவீதின் சந்ததியில் இருந்து வரும். அவர் ஓர் அரசராக ஆட்சி புரிவார் மற்றும் அவர் வளரும் மற்றும் நாட்டில் நியாயத்தை மற்றும் நீதியை நிறைவேற்றுவார். இந்த வசனம்
தேவன் தாவீதுடன் செய்த உடன்படிக்கையை ஒத்தது என்பதை கவனிக்கவும், அவனது இராஜ்யம் என்றென்றும் நீடிக்கும் அரசனைப் பற்றி பேசுகிறது, பூமியில் நியாயத்தையும் நீதியையும் நிறைவேற்றுவதை. ஆண்டவரின் நாமம் வாழ்க. இப்போது தொடர்ந்து தானியேல் புத்தகத்திற்கு செல்லலாம். இப்போது நாம் இரேமியாவில் இருக்கிறோம். பின்னர் இரேமியா, ஏசேக்கியேல், தானியேல். இரேமியா, ஏசேக்கியேல் மற்றும் தானியேல். தானியேல் 2ஆம் அத்தியாயம். இரேமியாவிற்கு பிறகு 2 புத்தகங்கள். தானியேல் 2ஆம் அத்தியாயத்தில் 44ஆம் வசனம். நாம் வாசித்து வருகிறோம். நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் இராஜ்யத்தை பற்றி கற்றுக்கொள்கிறோம். தானியேல் 2:44. நான் அதை மீண்டும் கூறுகிறேன், ஏனெனில் சிலர் தாமதமாக சேருகிறார்கள், தாமதமாக இணைகிறார்கள். சரி, பின்னர் தானியேல் 2:44 கூறுகிறது. இங்கு தானியேல் புத்தகத்தில் நடந்ததை நான் விரைவாக சொல்லி வைக்கிறேன். அது கூறுகிறது, பாபிலோனில் நபுகோத்நேச்சர் ராஜாவிற்கு ஒரு கனவு வந்தது மற்றும் இந்த கனவு அவரை கவலையாக்கியது. ஏனெனில் அவர் ஒரு மிருகத்தை பார்த்தார், அவர் ஒரு உருவத்தை பார்த்தார், அவர் கைகளை, கால்களை பார்த்தார். அவை மண்ணாலானது, இரும்பாலானது. நன்றாக அவரது உடல், அவரது தலையை அது தங்கத்தாலானது. இந்த கனவு நபுகோத்நேச்சர் ராஜாவிற்கு வந்ததால் அவர் குழப்பமடைந்தார் மற்றும் தானியேல் பாபிலோனில் இருந்தார் மற்றும் அவர்கள் ராஜாவிடம் கூறினார்கள். தானியேல் யூதாவில் இருந்து வந்த இளைஞர், நலிவடைந்தவர்களில் பாபிலோனுக்கு சிறை கொண்டு செல்லப்பட்டவர்களில் ஒருவர் மற்றும் அவர் கடவுளை வைத்திருந்தார். அவர் கடவுளின் ஆவியை தன்னுடன் வைத்திருந்தார் என தோன்றியது. அவர் நபுகோத்நேச்சருக்காக கனவின் பொருளை விளக்கக்கூடும். ஏனெனில் நபுகோத்நேச்சர் தனது மாயவாதிகளை, தனது கனவுகளை பொருள்படுத்துபவர்களை, அவருக்கு கனவுகளை பொருள்படுத்திய, அவரிடம் பேசுபவர்களை, அவரின் ஆலோசகர்களை அழைத்தார் மற்றும் யாரும் பொருளை கொடுக்க முடியவில்லை. அவர்கள் தானியேலை கனவின் பொருளை விளக்க அழைத்தார்கள். மற்ற விஷயங்களில் அவர் அந்த உருவத்தின் கால்கள், விரல்கள், தலை ஆகியவற்றை பார்த்தவர் என்று கூறுகிறார். மேலும் வசனம் 43 தானியேல் ராஜாவிடம் கூறுகிறார். தானியேல் 2:9. இரும்பு மண்ணோடு கலந்ததை பார்த்தது போல அவர்கள் மனித கூட்டுறவுகள் மூலம் இணைந்தாலும் இரும்பு மண்ணோடு கலக்காதது போல அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒட்டிக்கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர் வசனம் 44 கூறுகிறார். வசனம் 44. இந்த ராஜாக்களின் நாட்களில், ஏனெனில் தானியேல் இந்த கனவு சில ராஜாக்கள், சில பேரரசுகள் எதிர்காலத்தில் வரும் என்பதை குறிக்கிறது என்று விளக்குகிறார். பின்னர் வசனம் 44 அவர் கூறுகிறார், இந்த ராஜாக்களின் நாட்களில் வானத்தின் கடவுள் ஒரு இராஜ்யத்தை நிலைநாட்டுவார். இங்கு இந்த ராஜாக்களின் நாட்களில் பேசும்போது அவர் ஒரு கடைசி ஆட்சி அல்லது பேரரசு பற்றி பேசுகிறார். அது ரோமன் பேரரசு. அதற்கு முன் கிரேக்க ஆட்சியும் பின்னர் ரோமன் ஆட்சியும் வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது, அவர் பூமிக்கு வந்தபோது ரோமன் பேரரசு ஆட்சி செய்தது. அப்பொழுது இங்கு வசனம் 44 தானியேல் அவரிடம் கூறுகிறார், இந்த ராஜாக்களின் நாட்களில் வானத்தின் கடவுள் ஒரு இராஜ்யத்தை நிலைநாட்டுவார். ஒரு இராஜ்யத்தை நிலைநாட்டுவார். அது ஒருபோதும் அழிக்கப்படாது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சில மாமுனிகள் அவர்களுக்கு கடவுள் மெசியா பிறந்தார் என்று வெளிப்படுத்தினார். உலகின் இரட்சகர் பிறந்தார், யூதர்களின் ராஜா பிறந்தார் என்று வெளிப்படுத்தினார். கடவுள் இந்த தகவலை கிழக்கிலிருந்து வந்த மாமுனிகளுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு இஸ்ரவேலருடன் அல்லது யூதர்களுடன் சம்பந்தமில்லை. அவர்கள் வெளிநாட்டு மக்கள், புறஜாதி மக்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து, பிறந்த யூதர்களின் ராஜா எங்கு இருக்கிறார்? அவருடைய நட்சத்திரத்தை நாம் கண்டோம். கடவுள் நமக்கு யூதர்களின் ராஜா பிறந்தார் என்று வெளிப்படுத்தினார். அதனால்தான் அந்த நேரத்தில் ஏரோது ராஜா ஆட்சி செய்தபோது அவர் கலக்கமடைந்து கவலையடைந்தார். என்ன நடந்தது? ஏன்? அப்பொழுதுதான் அவர் கூறுகிறார், நான் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று உத்தரவிடுவேன். அதில் அந்த ராஜா கூட கொல்லப்படுவார். அதனால் அந்த நேரத்தில் அது நடந்தது. மற்றும் அப்பொழுது உலகம் ரோமன் பேரரசால் ஆளப்பட்டது. யூதர்கள் மற்றும் இஸ்ரவேலர் ரோமர்களால் ஆளப்பட்டார்கள். எனவே நான் மீண்டும் வசனம் 44 வாசிக்கிறேன். தானியேல் 2:44.
இந்த ராஜாக்களின் நாட்களில் வானத்தின் கடவுள் ஒரு இராஜ்யத்தை நிலைநாட்டுவார். அது ஒருபோதும் அழிக்கப்படாது. நியாயமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இராஜ்யம். மற்றொரு மக்களிடம் அந்த இராஜ்யம் விடப்படாது. இந்த இராஜ்யம் இந்த எல்லா இராஜ்யங்களையும் நொறுக்கி நுகரும். ஆனால் அது என்றென்றும் நிலைத்திருக்கும். இது கூறுகிறது, இந்த இராஜ்யம் நொறுக்கி நுகர்ந்து உலகின் எல்லா இராஜ்யங்களையும் அழிக்கும். ஆனால் ஆண்டவரின் இராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். மற்றும் அது உண்மையாயிற்று. ஏனெனில் அவர் இந்த மக்களிடமிருந்து இராஜ்யத்தை பறித்து தானே அந்த இராஜ்யமாக நிலைநாட்டுவார் என்று கூறவில்லை. மாறாக அவர் அதை நொறுக்குவார் என்று கூறுகிறார். நமது கடவுள் மனிதனை உருவாக்கிய பின் என்ன செய்தார்? கடவுள் உலகில் என்ன செய்தார்? கடவுள் சிலரை ஆசீர்வதித்தார். ஆனால் கடவுள் தண்டித்தும் அழித்தும் நாசமாக்கியும் மற்றும் பலரையும் உடைத்தும் இருக்கிறார். கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவனை நம்பாதவர்கள், மூடர்கள், கலகக்காரர்கள். இந்த கடவுள் அப்பொழுது முதல் இன்று வரை இதை செய்துள்ளார். மற்றும் ஆண்டவர் இதை தொடர்வார். உதாரணமாக, நாம் இப்போது இந்த நோய், இந்த வைரஸ், இந்த பாண்டமிக், நாங்கள் அனுபவிக்கும் இந்த தொற்று, நன்றாகவே அது இங்கு கூறுவது போலவே அவர் நொறுக்கி நுகர்வார் மற்றும் அனைவரையும் தண்டிப்பார் உலகில். ஆனால் ஆண்டவரின் இராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அதனால்தான் நாம் உணர வேண்டும் மற்றும் நமது கடவுளின் பாதையை தேர்ந்தெடுத்து அவரை நேசிக்கவும் ஆராதிக்கவும் அவரை மரியாதிக்கவும் வேண்டும். ஏனெனில் நாமும் கிளர்ச்சியாக இருந்து ஆண்டவரை தாழ்த்த விரும்பவில்லை, மேலும் தண்டனையை அனுபவிக்க விரும்பவில்லை. கிளர்ச்சியால், கர்வத்தாலும் அருவருப்பு கொண்ட நிலைமையால் ஆண்டவரின் கையை அனுபவிக்க விரும்பவில்லை. இங்கு என்றும் நிலைத்திருக்கும் இந்த ராஜாவைப் பற்றி பேசுகின்றது. அடுத்ததாக ஓசியா. இங்கே தானியேலுக்குப் பிறகு தீர்க்கதரிசி ஓசியா வருகிறார். நாம் நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் இராஜ்யத்தைப் பற்றி பேசுகிறோம் மற்றும் நாம் வாசித்த வசனங்கள் அழகாக இருந்தன. ஓசியா ஃப்ரீன் அத்தியாயம் வசனம் 5. ஆனால் இங்கே வசனம் 5ஐ வாசிப்பதற்கு முன்பு ஆண்டவர் அங்கு இருந்த மக்களுடன் பேசினார். பாபிலோனிலிருந்து திரும்பியவர்களுடன். ஆண்டவர் அவர்களுக்கு பல வருடங்கள், பல ஆண்டுகள் அவர்களை தனியே விடுவேன் என்று கூறினார். அவர்கள் பல ஆண்டுகள் கடவுளின்றி இருப்பார்கள், பல ஆண்டுகள் கடவுளின் வெளிப்பாட்டின்றி இருப்பார்கள். மற்றும் அது உண்மையாயிற்று. ஏனெனில் அவர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பியபின் ராஜா, ஆம், பாபிலோனின் ராஜா யூதாவில் இருந்து கொண்டு சென்று அவர்களை சிறை கொண்டு சென்றார். அவர்கள் அங்கு 70 ஆண்டுகள் இருந்தார்கள். சுமார் 4800 மக்கள் காப்பாற்றும் தத்துவத்திற்கு தேவன் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அல்லது காப்பாற்றுதலுக்கு மட்டும் அல்ல, ஆனால் அந்த மீதமுள்ளவர்களிடமிருந்து ராஜா நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வருவார். எனவே கடவுள் அந்த 4600 பேரையும் கவனித்தார் மற்றும் அவர்களை பாபிலோனுக்கு அழைத்துச் செல்ல அனுமதித்தார். அவர்கள் அங்கு 70 ஆண்டுகள் வாழ்ந்தனர். அவர்கள் பெருகி அவர்கள் திரும்பிய நேரம் வரை பலர் திரும்பினர். ஏனெனில் அந்த 70 ஆண்டுகளில் பல பிறப்புகள் இருந்தன. மற்றும் அவர்கள் ஏற்கனவே எருசலேமில் இருந்தபோது கடவுள் ஓசியாவுடன், யோவேலுடன், ஜெகரியாவுடன் திரும்பினார். அவர்களுடன் ஹகாய், மாலாகியுடன் மீண்டும் தீர்க்கதரிசனங்களை அளிக்கிறார். அவர்கள் கடைசி தீர்க்கதரிசிகள் மற்றும் கடவுள் அவர்களுடன் இந்த தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசுகிறார். கடவுள் திரும்பி மக்களுக்கு பல வாக்குறுதிகள் அளிக்கிறார். அவர் அவர்களை தனியே வைப்பார் என்று கூறு. ஆனால் வசனம் 4ஐ வாசிப்போம். ஓசியா பிரின் ஆஷனானு. இஸ்ரவேலின் பிள்ளைகள் பல நாட்கள் அரசனின்றியும் அதிகாரியின்றியும் பலி கொடுக்காமலும், அதாவது ஆலயத்தில் எதையும் செய்ய முடியாது, ஏனெனில் ஆலயம் இனி இல்லை. இந்த வசனம் எருசலேம் அழிக்கப்பட்டபோது நிறைவேற்றப்பட்டது. அவர்கள் நகரத்தை தீ வைத்தார்கள். நகரத்தின் சுவர்கள் இடித்து சாலோமோன் கட்டிய ஆலயத்தை எரித்தார்கள். அனைத்தும் பாழ்பட்டுவிட்டது மற்றும் அங்கிருந்து மற்றொரு ஆலயம் மீண்டும் கட்டப்படவில்லை மற்றும் சாக்ரிஃபைசஸ் திரும்பவும் யாரும் செய்யவில்லை. அதனால்தான் இஸ்ரவேலின் பிள்ளைகள் பல நாட்கள் அரசனின்றியும் என்று கூறுகிறது. இனி அரசர்கள் இல்லை. அது கடைசி ராஜா ஹெசேகியா. அதிகாரியின்றியும் பலி கொடுக்காமலும் பலிகள் செய்ய முடியவில்லை.
ஆலயமில்லை. விகாரமின்றியும் மற்றும் விகாரம் என்று பொருள். அவர்கள் இனி அதில் கூட வழிபாடு செய்ய முடியவில்லை. ஏனெனில் எல்லாம் அழிக்கப்பட்டுவிட்டது. ஏபோதேயும் திரபிமும் இல்லாமல் அங்கே அந்த விஷயங்களில் நம்பிக்கையுடன் இருந்தது. புறஜாதிகளின் அசட்டுத்தனங்கள் மற்றும் மூட நம்பிக்கைகள். அவர்கள் எதையும் செய்யப் போவதில்லை. அவர்கள் நாய்தர் கடவுளை வழிபடப் போவதில்லை அல்லது அவர்கள் தங்களின் விகாரங்களை வழிபடப் போவதில்லை. ஏனெனில் அனைத்தும் பாழ்பட்டு அழிக்கப்பட்டது. அதனால்தான் கடவுள் அவர்களுக்கு சொன்னார் மற்றும் அது உண்மையாயிற்று. அது நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அவர்கள் பாபிலோனுக்கு சென்றனர். 70 ஆண்டுகள் இருந்தார்கள் மற்றும் அவர்கள் பாபிலோனில் இருந்து திரும்பிய பிறகு அவர்கள் ஒரு புதிய ஆலயம் கட்டத் தொடங்கினார்கள். ஆனால் அது ஒரே மாதிரியானதாக இல்லை. ஏனெனில் பேரரசுகள் அவர்களை ஆட்சி செய்ய வந்தன. பாரசீக பேரரசு, மீட்ஸ், கிரேக்கர்கள் வந்தார்கள் மற்றும் இறுதியாக ரோமர்கள். நன்றாக அதை அனைத்தும். பின்னர் அவர்கள் கடவுளின்றி இருந்தார்கள். கடவுளின் தீர்க்கதரிசிகள், கடவுளின் வார்த்தை, யாருக்கும் ஆறுதல் எதுவும் இல்லை யோவான் கிறிஸ்துவுக்குள் வரும் வரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை. பின்னர் வரலாறு கணக்குகள் அதை 30 ஆண்டுகள் மற்றும் பாபிலோனின் 70, 500 ஆண்டுகள் கடவுளின்றி. 500 ஆண்டுகள் கடவுளின்றி எவ்வளவு துக்கமாக, மற்றும் 500 ஆண்டுகள் 500 ஆண்டுகளாகவே. எத்தனை தலைமுறைகள்? குறைந்தபட்சம் 5 தலைமுறைகள். இதனால் இங்கு வசனம் 5 தேவன் கூறினார், நான் அவர்களை தனியே விடுவேன், நான் என்னை வெளிப்படுத்த மாட்டேன். ஆனால் அந்த 500 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஆண்டவர் அவர்கள் 500 ஆண்டுகள் என்று கூறவில்லை. அது நாம் கணக்கில் எடுத்தால் அது 500 ஆண்டுகள் போல செய்யா போல தயா ஏச்சி இட்ருசா கா அளிக்கும். இதுவே ஆண்டவர் வசனம் 5 கூறுகிறார். பின்பு இஸ்ரவேலின் பிள்ளைகள் திரும்பி தங்களுடைய கடவுளாகிய கர்த்தரை தேடுவார்கள் மற்றும் தேடுவார்கள். தாங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடுவார்கள். தாவீது இறந்துவிட்டார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தாவீது மறைந்துவிட்டார் என்பதை நினைவில் கொள்க. எனவே இங்கு ஏன் அது எதிர்காலத்தில் இஸ்ரவேலின் பிள்ளைகள் தங்கள் ராஜாவாகிய தாவீதை தேடுவார்கள் என்று கூறுகின்றது? அது காரணம், இந்த தாவீது உடல்மையான தாவீது, ஒரு கற்பனையாகிய தாவீது, சின்னம் போலிய தாவீது. கிறிஸ்து இயேசு அந்த தாவீது, அந்த ராஜா தாவீது. கடவுள் தாவீதிடம், உன் சந்ததி, உன் வாரிசு இராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு என்றும் நிலைத்திருக்கும். கிறிஸ்து இயேசுவை பற்றி பேசுகிறார். இவ்வாறு இங்கு அவர்கள் தாங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடுவார்கள் மற்றும் கடவுளையும் அவரது கருணையையும் பின்புலத்தில் பயப்படும். பின்புலத்தில் என்றால் என்றும், ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி என்றென்றும் இருக்கும். இப்போது ஓசியாவுக்குப் பிறகு யோவேல், பின்னர் ஆமோஸ். ஓசியா, யோவேல், ஆமோஸ். 9. தீர்க்கதரிசி ஆமோஸ், 9ஆம் அத்தியாயம், 11ஆம் வசனம். இது ஆண்டவரின் வாக்குறுதியும் கூட. இங்கு ஆமோசு புத்தகத்திலும் தேவன் அவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கிறார். நகரம் அழிக்கப்பட்ட பிறகு, எருசலேம் அழிக்கப்பட்ட பிறகு நடக்கவிருந்த அனைத்தையும் கூறுகிறார். மீதமுள்ள அனைவரையும் பாபிலோனுக்கு சிறை கொண்டு சென்ற பிறகு மற்றும் 70 ஆண்டுகள் கழித்து அவர்களை மீண்டும் திருப்பியடிக்க தேவன் காத்திருந்த பிறகு. பின்னர் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார் மற்றும் ஆமோஸ் 9:11 கூறுகிறார். அந்த நாளில், அதாவது புயல் கடந்து சென்றதும், புயல் 500 ஆண்டுகள் நீடித்தது, முடிந்தபின் நாளை வரும். கடவுளின் நாள், ஆண்டவரின் வெளிப்பாட்டின் நாள். இது கூறுகிறது, அந்த நாளில் நான் தாவீதின் விழுந்த கூடாரத்தை எழுப்புவேன். தாவீதின் விழுந்த கூடாரத்தை நான் அந்த நாளில் எழுப்புவேன். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் வழங்கப்பட்ட போது நான் கூறுகிறேன், ஆண்டவர் இயேசு வந்த 800 ஆண்டுகள் கடந்த பிறகு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆண்டவர் இயேசு தோன்றினார். ஆண்டவர் இயேசுவின் நாள் என்பது கிறிஸ்துவின் தோற்றம் மற்றும் அவரின் வெளிப்பாடு. அதுவே கடவுளின் நாள், அல்லது ஆண்டவரின் நாள், அல்லது யாவேயின் நாள். இது அவருடைய கூடாரத்தை எழுப்புவேன் என்று கூறுகிறது. அந்த ஆன்மீக கூடாரம். இது பொருட்களை குறித்து பேசவில்லை.
ஆண்டவர் இயேசு தன் பரலோக இராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத் தொடங்கியபோது ஆண்டவர் இயேசு சீடர்களிடம் கூறினார், ஆண்டவரே, ஆலயத்தின் கட்டிடங்களைப் பாருங்கள், பாருங்கள், அந்த கட்டிடங்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? நீங்கள் ஆலயத்தைப் பார்க்கிறீர்களா? இது ஹேரோத் கட்டிய ஆலயம் என்று கூறுகிறது. மற்றும் ஆண்டவர் கூறுகிறார், அந்த ஆலயத்திலிருந்து மற்றும் நீங்கள் பார்க்கும் அந்த கட்டிடங்களில் ஒரு கல்லும் மற்றொரு கல்லின் மேல் நிலைத்திருக்காத நாள் வரும். ஆண்டவர் எதிர்காலத்தில் போர் வந்து அவர்கள் ஆலயத்தை அழிப்பார்கள் என்று கூறினார். நகரம் மீண்டும் பாழாயிருக்கும், அழிக்கப்படும். ஆலயம் அழிக்கப்படும் மற்றும் அதை மீண்டும் கட்டாது. மற்றும் அவர் அவர்களிடம் சொன்னார், அவர் தனது சீடர்களிடம் தீர்க்க தரிசனம் சொன்னார். மற்றும் அதனால்தான் இது இங்கே கூறுகிறது, அந்த நாளில் நான் தாவீதின் விழுந்த கூடாரத்தை எழுப்புவேன். ஆண்டவர் ஒரு புதிய ஆனால் ஆன்மீக கூடாரத்தை எழுப்பப் போகிறார். கூடாரம் அவரது சபை. கூடாரம் அவரை உண்மையாக பின்பற்றி, அவரது கட்டளைகளைப் பின்பற்றி, அவரது கட்டளைகளை நிறைவேற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களுடன் உள்ளது. அவர்கள் தேவன் அந்த நாட்களில் எழுப்பவிருந்த உண்மையான கூடாரம். நான் தாவீதின் விழுந்த கூடாரத்தை எழுப்புவேன் மற்றும் அதன் இடைவெளிகளைச் சரி செய்வேன். அதாவது, அப்பொழுது உடல் ரீதியாக கூடாரத்திற்கு சில நுழைவாயில்களை அவர்கள் செய்துவிட்டனர். ஆனால் புறஜாதிகள் தங்கள் விக்கிரகங்களை வழிபட நுழைய அனைத்து வகையான அருவருப்புக்களை உடல் ரீதியாக செய்ய அவர்கள் அவற்றை செய்தனர். ஆனால் ஆண்டவர் இங்கு சின்னமாகச் சொன்னார், நான் இந்த கூடாரத்தை எழுப்பும் போது நான் அந்த இடைவெளிகளை மூடப் போகிறேன், அந்த துளைகளை மூடப் போகிறேன், அந்த நுழைவாயில்களை மூடுவேன். நான் அதன் பாழாயிற்றதை எழுப்புவேன். நான் அதை பழைய நாட்களில் இருந்தபோல் கட்டுவேன். பழைய நாட்களில் மோசே கடைவெளியில் கூடாரத்தை எழுப்பியபோது அவர்கள் கடவுளை வணங்கி பலிகள் செய்தார்கள். மற்றும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். மற்றும் உயர் பிரஸ்திதான் ஆண்டில் ஒரு முறை கடவுளுடன் பேசினார். அவர்கள் அங்கு இருந்தனர். அது முதல் கூடாரம். பின்னர் இங்கு கூறுகிறது, அதை பழைய நாட்களில் இருந்தது போலவே எழுப்புவேன் என்று. ஆண்டவர் கூறவில்லை, நான் அதை சாலமோன் செய்ததைப் போலவே எழுப்புவேன் என்று இல்லை. ஏனெனில் சாலமோன் செய்தது அசுத்தப்படுத்தப்பட்டது. பின்னர் அது மோசே எழுப்பிய கட்டிய கூடாரத்தைப் பற்றி பேசுகிறது. பின்னர் இங்கு தேவன் தாவீதின் கூடாரத்தைப் பற்றி பேசினார். நாங்கள் தாவீதை முக்கியமாக கூறுகிறோம், ஏனெனில் தாவீதிலிருந்து ராஜா வரும். தாவீது அவரது பரம்பரையில் இருந்து. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதிலிருந்து வந்தார். ராஜா தாவீதின் குடும்ப மரபிலிருந்து வந்தார். மற்றும் இந்த கூடாரத்தை பற்றி பேசும்போது அது ஆன்மீக சின்னம் ரீதியாக பேசுகிறது. எவ்வளவு அழகானது ஆண்டவரின் வார்த்தை! இவ்வாறு 5 உணர்ச்சிகளையும் கொண்டு படித்து புரிந்து கொள்வதற்காக வாசிப்பது எவ்வளவு அருமையானது! இப்போது திருப்பிச் சென்று பசல்மங்கள் பக்கம் போகலாம். ஆமோஸ் புத்தகத்தின் பின்னால் பைபிளின் பாதியில் அல்லது பாதிக்கு கொஞ்சம் குறைவாக பசல்ம்கள் உள்ளது. நாங்கள் பார்க்கப் போகும் பசல்ம்கள் 27-28. ஏனெனில் நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி அல்லது இராஜ்யம் பார்க்கிறோம். உண்மையான இராஜ்யம். எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ராஜா, தாவீது கூறிய ராஜா, மக்கள் வரவேண்டும் என்று எதிர்பார்த்த மிசியா, அந்த இரட்சகர், அந்த பரிபூரண ஆட்சி, மனிதன் மிக மகிழ்ச்சியடையும் ஆட்சி. பசல்ம்கள் 22-28 சொல்கிறது. ஆனால் முதலில் வசனம் 27 படிப்போம். பசல்ம்கள் 22-27. பூமியின் எல்லைகளெல்லாம் கர்த்தரை நினைத்து அவரிடத்திற்குத் திரும்பி அனைத்து ஜாதிகளின் குடும்பங்களும் முன்பாக வணங்கும். பசல்ம்கள் 27-28. ஆண்டவருக்கே ராஜ்யம் சொந்தமானது, அவரே ஜாதிகளை ஆளுகிறார். இங்கே ஒரு சாதாரண மனிதனுக்கு பேரரசு சொந்தமாகும் அல்லது ராஜ்யத்தை பெறவிருந்த ஒருவருக்கு சொந்தமாகும் என்று கூறவில்லை. பின்னர் சிறந்த குடும்பங்களில் இருந்து மிசியா பிறப்பார் என்று கூறவில்லை. இல்லை, அது பேரரசு கடவுளுக்கே சொந்தமானது என்று கூறுகிறது, மனிதர்களுக்கு அல்ல. எனவே யாரும் ஒரு ராஜாவை எதிர்பார்த்து முட்டாளாக்கப்படக்கூடாது. ஏனெனில்
அவர்கள் ஒருபோதும் ஒருவரையும் பெறமாட்டார்கள். ராஜா ஏற்கனவே உயிருடன் உள்ளார், ஏற்கனவே இருக்கிறார். ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்துள்ளார். வேறு ஒரு ராஜாவுக்காக காத்திருப்பவர்கள் ஏமாறக்கூடாது. ராஜ்யம் கடவுளுக்கே சொந்தமானது. இது சொல்கிறது, ராஜ்யம் ஆண்டவருக்கே சொந்தமானது மற்றும் அவர் ஜாதிகளை ஆளுகிறார். எனவே நாம் வேறு ஏதாவது தேடப் போவதில்லை. வேறு எதையும் நாடாதீர்கள். இங்கே பசல்ம்கள் 78. பசல்ம்கள் 78க்கு நகர்ந்து செல்வோம். கர்த்தரின் ஆட்சியைப் பற்றி பைபிளில் பல வசனங்கள் உள்ளன. பைபிளின் முழு பகுதிகளில் கர்த்தரின் ஆட்சி பற்றி, தாவீது ராஜா மற்றும் அவரது சந்ததிகள் பற்றி பேசும் வசனங்கள் உள்ளன. ஆனால் அவை மிக அதிகம் உள்ளதால் மற்றும் நாங்கள் அனைத்தையும் படிக்க நேரமில்லை. நான் சில வசனங்களை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் பைபிளில் அதற்காகவே அது நல்லது. பைபிளை படிப்பது முக்கியம், ஏனெனில் பைபிளில் நாம் கடவுளின் உண்மையை கண்டுபிடிக்கிறோம். எனவே நாங்கள் சொன்னது பசல்ம்கள் 78:70. அவருடைய ஊழியக்காரனாகிய தாவீதை தேர்ந்தெடுத்தார். ஆடுகளை மேய்க்கும் இடங்களில் இருந்து அவனை அழைத்தார். பசல்ம்கள் 78:71. பால் குடிக்கும் ஆடுகளின் பின்னால் போவதை விட்டுவிட்டு அவர் யாக்கோபை தன் ஜனமாகவும் இஸ்ரவேலை தன் சுதந்திரவாகவும் மேய்க்கத் திரும்பியவர். அந்தவாறு கூறுகிறார்கள். யாக்கோபை தன் ஜனமாகவும் இஸ்ரவேலை தன் சுதந்திரவாகவும் மேய்க்கத் திரும்பியவர். இது ஒன்றையே குறிக்கின்றது. சுதந்திரம், அவனுடைய மக்கள் மற்றும் யாக்கோபும் இஸ்ரவேலும் ஒன்றே. இதுதான் சொல்கிறது. பசல்ம்கள் 11:11. அவன் அவர்களை தன் மனத்தின் நேர்மையின்படி மேய்த்தான், தன் கைகளின் அறிவின்படி வழி நடத்தினான். அந்த தாவீது நல்ல காரியங்களைச் செய்தான். அவன் தன் பணியை நன்றாகச் செய்தான். ஆனால் அவனுடைய வாக்குறுதியின்படி அவனுடைய சந்ததிகள் இராஜ்யத்தை, ஆட்சியை, தாவீதின் ஆசனத்தை சுதந்திரமாகச் செய்து விடுவார்கள். அது ஒரு நிரந்தரமான இராஜ்யமாக இருக்கும். இங்கே பசல்ம்கள் 3 வசனம் 19 சொல்கிறது. இங்கே வசனம் 18 எங்கள் கடவுள் சொல்கிறார். பசல்ம்கள் 103:18 அவனுடைய உடன்படிக்கையை காக்கின்றவர்களுக்கும் அவனுடைய கற்பனைகளையும் செய்து கொள்வதையும் நினைக்கின்றவர்களுக்கும், அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் ஆண்கள், பெண்கள் கர்த்தரின் கற்பனைகளை அனுசரிக்கின்றனர். இது சொல்கிறது, வசனம் 19, கர்த்தர் தன் ஆசனத்தை பரலோகத்தில் நிலைநிறுத்தினார். அவன் இராஜ்யம் எல்லாவற்றையும் ஆளுகிறது. இங்கே கர்த்தர் தன் இராஜ்யத்தை பாவுத்த ஜெருசலேமில் அல்லது பாவுத்த இஸ்ரவேலின் மற்ற எந்த நகரிலும் நிலைநிறுத்தியதாக கூறவில்லை. அது சொல்வதில்லை. அது அவன் தன் ஆசனத்தை பரலோகத்தில் நிலைநிறுத்தினான், அவன் இராஜ்யம் எல்லாவற்றையும் ஆளுகிறது என்று சொல்கிறது. அவன் இராஜ்யம் கர்த்தரின் இராஜ்யம் ஆளுகிறது. ஆனால் கர்த்தரின் இராஜ்யம் ஆன்மீகமாக உள்ளது. எனவே பின்னர் சில வசனங்களை நாம் படிப்போம். அதில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இவ்விடயங்களை உறுதி செய்கிறார். இங்கே பசல்ம்களில் நாங்கள் பசல்ம்கள் 145 உள்ளோம். பசல்ம்கள் 145 நகர்ந்து 10, 12 மற்றும் 14 வசனங்களை படிப்போம். அது இங்கே சொல்கிறது. பசல்ம்கள் 145:1 கர்த்தர் இங்கே சொல்கிறார். பசல்ம்கள் 145:1 என் தேவனே, என் ராஜாவே, உம்மை போற்றி வாழ்த்துவேன். அவர் ராஜாவாக இருக்கிறார், எங்கள் தேவன் ராஜா. ஆனால் நாம் ஏற்கனவே பலமுறை புரிந்து கொண்டது போல, மகன் மற்றும் தந்தை ஒரே ஒருவரே. மகன் கடவுள், தந்தை கடவுள். மகன் ராஜா என்றால் தந்தை ராஜா. இராஜ்யம் ஒருவருக்கே சொந்தமானது. இது சொல்கிறது, என் தேவனே, என் ராஜாவே, உம்மை போற்றி வாழ்த்துவேன், உமது நாமத்தை என்றென்றும் ஆசீர்வதிப்பேன். வசனம் 10 சொல்கிறது, உமது கிரியைகள் யாவும் உம்மை புகழ்கின்றன. கர்த்தாவே, உமது பரிசுத்தவர்கள் உம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். பரிசுத்தர்கள் யார்? பரிசுத்தர்கள் என்பது நாசரேத்து மன்னர்.
இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சுவிசேஷத்தை பின்பற்றும் ஆண்களும் பெண்களும் ஆவார். ஆண்டவரின் பின்தொடர்பவர்கள் அவரை நம்பியவர்களும் அவரது ஆசீர்வாதங்களைப் பெற்றவர்களும் ஆவார்கள். பரிசுத்த ஆவியுடன் அனுபவங்களைக் கொண்டவர்களும் ஆண்டவரின் கட்டளைகளை அறிந்தவர்களும் அதை தக்கவைத்துக் கொண்டவர்களும் ஆவார்கள். ஒவ்வொருவரும் தேவனின் சித்தத்தைச் செய்து அவரது கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆண்களும் பெண்களும் ஆண்டவரின் கட்டளைகளை தக்கவைத்துக் கொண்ட ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஆவர். ஆண்டவர் அவர்களை பரிசுத்தர் என அழைக்கிறார். பரிசுத்தர் என்ற சொல் தனியே நிறுத்துதல், பிரித்தல் என்று அர்த்தம். எனவே இது கூறுகிறது, இந்த ஆண் எனது கட்டளைகளை நிறைவேற்றுகிறான். நான் அவரை எனது அரசருக்காக தனியே நிறுத்துவேன். அவரை எனது மகிமைக்காக பிரித்து விடுவேன். இந்த பெண் நிறைவேற்றுகிறாள். நான் அவரை தனியே நிறுத்துவேன். அவள் தனியே நிறுத்தப்படுவாள். ஏனெனில் நான் அவருக்கு நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் அளிக்க வேண்டும். இதுவே பரிசுத்தர் என அழைக்கப்படுகிறது. ஒருவருக்காக தனியே நிறுத்துதல் அல்லது ஒருவருக்காக பிரித்தல். பின்பு ஆண்டவர் கூறுகிறார், பரிசுத்தர்கள், உமது பரிசுத்தர்கள் உம்மை ஆசீர்வதிப்பார்களாக, தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள். வசனம் 13 கூறுகிறது, உமது அரசின் மகிமையை அவர்கள் பேசுவார்களாக, உமது அதிகாரத்தை பேசுவார்களாக. வசனம் 12 மனித மகன்களுக்கு தெரியப்படுத்த அல்லது மனிதகுலத்திற்கு அவரது வல்ல செயல்களை மற்றும் அவரது அரசின் மகத்தான மகிமையை. வசனம் 13 கூறுகிறது, உமது அரசு ஒரு நித்திய அரசாகும். உமது ஆட்சி அனைத்து தலைமுறைகளிலும் நிலைத்திருக்கிறது. எனவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னர், நமது தேவன் மன்னர். அவரது அரசு நித்தியமாகும். அவர் நம்முடன் இருக்கிறார். தேவன் நமக்குள் ஆட்சி செய்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆட்சி செய்ய விரும்பினால் வேதாகமத்தை படியுங்கள். உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். தேவனுக்கு சொல்லுங்கள், நான் உங்கள் அரசில் சேர்ந்தவராக இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு பரிசுத்த ஆண் அல்லது ஒரு பரிசுத்த பெண்ணாக விரும்புகிறேன். அதாவது உங்களுக்காக தனியே நிறுத்தப்பட்ட ஒரு ஆண் அல்லது உங்களுக்காக தனியே நிறுத்தப்பட்ட ஒரு பெண். நான் உங்களுக்காக என்னை தனியே நிறுத்த வேண்டும் ஆண்டவரே, உமது அரசுக்காக. இதுதான் செய்யப்பட வேண்டும். இதயத்தின் நேர்மையுடன், அதிக நேர்மையுடன் தேவன் நம்மை கேட்கவார். ஐசாயா நூலை படிக்கலாம். சங்கீதங்களுக்குப் பிறகு ஐசாயா வருகிறது. சங்கீதங்களுக்குப் பிறகு ஐசாயா அதிகாரம் 11 வருகிறது. ஐசாயா அதிகாரம் 11 நாம் வசனம் 1 முதல் 10 வரை படிப்போம். இங்கு மேசியாகின் நீதியான ஆட்சி என்ற துணை தலைப்பு உள்ளது. ஐசாயா 11:1 இசேயின் துந்திலிருந்து ஒரு கிளை வெளிவரும். அவரது வேர்களிலிருந்து ஒரு கிளை கனிவு தரும். இந்த இசேயே ஒரு தந்தை. அவர் தாவீதின் தந்தை என நான் நம்புகிறேன். மிச்சமாக நீங்கள் இதை ஆராயலாம். ஆனால் அவர் மன்னர் தாவீதின் குடும்பத்தில் இருந்தவராவார். இந்த இசேயே அவர் மத்தியில் இருந்து ஒரு துந்தில் வரும், மேலும் அவரது வேர்களிலிருந்து ஒரு கிளை முளைக்கும் என்று கூறுகிறது. வசனம் 7 இந்த கிளையில் அல்லது இதை மூளை என்றும் அழைக்கப்படுவது, அல்லது இந்த மூளைப்பருப்பு என்றும் அழைக்கப்படுவது. ஆண்டவரின் ஆவி தங்கும். அறிவு மற்றும் புரிதலின் ஆவி, ஆலோசனை மற்றும் வல்லமை பற்றிய ஆவி, அறிவின் ஆவி மற்றும் ஆண்டவரின் பயத்தை பற்றிய ஆவி. இது ஆவி 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 என்று மறுமக்களித்தலை குறிப்பிடுகிறது. ஆனால் இது இந்த அதிசயமான மன்னரின் வலிமையை எடுத்துக்காட்டுகிறது. மற்றும் வசனம் 3 அவரின் மகிழ்ச்சி ஆண்டவரின் பயத்தில் இருக்கும். அவர் தனது கண்கள் காண்பதைக் கொண்டு நீதியின்படி தீர்ப்பான். ஆண்டவர் தனது சுவிசேஷத்தை பிரசுரிக்க பூமியில் தோன்றியபோது அவர் அறிவு, வல்லமை, பயம், அறிவு, நுண்ணறிவு நிரம்பிய ஆண் ஆகியிருப்பார் என்று கூறப்படுகிறது. உண்மையில் அவர் செய்த பல அதிசயங்கள், அடையாளங்கள் மற்றும் அவர் கற்றுத்தந்த பல கோட்பாடுகள் வாசிக்கப்படுகின்றன.
மற்றும் நம்மிடம் அவர் பூமியில் ஒரு மனிதராக வாழ்ந்தபோது அவர் செய்த அனைத்து செயல்களும் மற்றும் அவரது வெளிப்பாட்டைப் பற்றிய சில புத்தகங்களும் குறைந்த அளவிலான அறிவும் உள்ளன. நமக்கு கிடைத்த மிகக் குறைந்த எழுத்துக்கள். ஆனால் நாம் வைத்துள்ள குறைந்த எழுத்துக்கள் நமக்கு இந்த அதிசயமான மனிதன் அறிவு, நுண்ணறிவு, அறிவு, தேவனுடைய பயம், அவருடைய அதிசயங்கள், அவரது கோட்பாடுகளுடன் நிரம்பியதாகக் கண்டோம் என்ற நம்பிக்கையை நமக்கு அளிக்கின்றன. அவர் கற்றுத்தந்தவற்றால் அனைவரும் அதிசயித்தனர். அவருடைய எதிரிகள் மிகவும் பொறாமைப்பட்டனர், ஏனெனில் அவருடைய எதிரிகள் ஆசிரியர்களாக இருக்கும்படி வாழ்நாளும் படிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களுக்கு கேள்விகளுக்கு தீர்வு காண்பதில் அல்லது நிபுணத்துவம் இல்லாதது. இந்த முடிவுகளை பார்க்க முடிந்தவர்களுக்காக அவர்கள் தடை செய்தனர். ஆனால் இங்கு கூறப்பட்டுள்ள வேதாகமத்தை அவர் பூர்த்தி செய்தார். அவர் தனது கண்ணால் பார்க்கும் பார்வையால் நீதியின்படி தீர்ப்பான். அவர் காதுகளால் கேட்டதை அடிப்படையாகக் கொண்டு விவாதிப்பார். அவருக்கு, அதாவது யாரும் அவரை பிரச்சினையில் இருந்து தடுக்க முடியாது. யாராவது ஒருவர் வந்து யாரையாவது குற்றஞ்சாட்டினால், ஒரு பெண்ணை குற்றஞ்சாட்டினால், ஒரு குழு பெண்ணை பொய்யாக குற்றஞ்சாட்ட வந்தது, அவரை பார்த்து அவருக்கு என்றார், அவர்கள் மேயாசேஷின் சட்டத்தில் இந்த பெண்களை கல்லால் அடிக்க வேண்டும் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு அவர்கள் கூறியதை நம்பவில்லை. எனவே இது சொல்கிறது, அவர் தனது காதுகளால் கேட்டதை அடிப்படையாகக் கொண்டு விவாதிக்க மாட்டார். அவர் தனது கண்களால் பார்ப்பதைக் கொண்டு தீர்ப்பார். ஆனால் அறிவு, வல்லமை மற்றும் நுண்ணறிவு, அறிவு என்பதுதான் அவர் யாராவது குற்றவாளியாக இருந்தார்களா என்று தீர்ப்பதற்கு அல்லது விவாதிப்பதற்கு பயன்படுத்தியிருந்தது. இதனால்தான் அவர்கள் ஆண்டவரிடம் புகார்கள் கொண்டு வந்தனர் மற்றும் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி அவரோடு என்ன சொல்வார் என்று பார்க்க வந்தனர். ஆனால் ஆண்டவர் அவரது நுண்ணறிவில் எப்பொழுதும் தனது பதில்களால் அனைவரையும் மௌனமாக விட்டார். இந்த பெண்ணை அவர்கள் குற்றஞ்சாட்டினால், அந்த பெண்ணை குற்றஞ்சாட்டினால் அதற்கான பதிலாக அவர் என்ன சொன்னார்? சரி, மோசேஸ் அவளை கல்லால் அடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆம். பின்னர் பாவமற்றவர், பரிசுத்தர், பாவம் இல்லாதவர் பின்னர் முதல் கல்லை எறியட்டும் என்றார். அவர்கள், நான் பொய் சொல்ல முடியாது, நான் பாவமில்லை என்று சொன்னால் நான் கல்லை எறிவேன். நிச்சயம் அவர் நான் செய்த அனைத்து பாவங்களையும் வெளிப்படுத்துவார். பின்னர் அவர் என்னை எல்லோரின் முன்னும் அவமானப்படுத்துவார். எனவே அது அனைவருக்கும் சொல்கிறது. ஆண்டவர் குனிந்தார், காணவில்லை என கூசினார். பின்னர் அவர் எழுந்தபோது அங்கு யாரும் இருக்கவில்லை. பின்னர் அவர் அந்த பெண்ணைச் சொன்னார், உன்னை குற்றஞ்சாட்டியவர்கள் எங்கு? ஆண்டவரே, அவர்கள் சென்றுவிட்டனர். சரி, நானும் உன்னை குற்றஞ்சாட்ட மாட்டேன். நான் உன்னை குற்றஞ்சாட்ட மாட்டேன். ஆனால் போ, மீண்டும் பாவம் செய்யாதே. அவ்வாறே அந்த வெறுமைகளை மீண்டும் செய்யாதே. எனவே ஆண்டவர் இங்கு சொல்வதை பூர்த்தி செய்தார். அவர் தனது கண்களால் பார்க்கும் பார்வையால் நீதியின்படி தீர்ப்பார். அவர் தனது காதுகளால் கேட்டதை அடிப்படையாகக் கொண்டு விவாதிக்க மாட்டார். இந்த திறமையான மன்னன் ஏற்கனவே ஆட்சி செய்து ஆளப்பட்டார். ஐசாயா 11:4. ஆனால் நீதியுடன் அவர் வறியவர்களை தீர்ப்பார். நிதியற்ற வறியவர்களை அல்ல, ஆனால் இதயத்தில் தாழ்மையானவர்களை, அந்த பெண்ணைப் போல. இந்த பெண் வறியவளாக இருந்தார் என்பதில் குறைக்கப்பட்டது அவர் பலவீனமாக இருந்தார். அவருக்கு வாக்குரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அவள் நிச்சயமாக விபச்சாரத்தில் வாழ்ந்து வந்திருக்கலாம். எனவே அவள் எதிர்கொள்ளவோ அல்லது பேசவோ அல்லது தன்னை பதிய வைப்பதற்கான சக்தி இல்லை, அந்த திறமை இல்லை. ஆனால் அவளது இதயத்தில் உயர்ந்த பண்பு இருந்தது, ஏனெனில் அவள் ஆண்டவரை நம்பினாள் மற்றும் நிச்சயமாக அவள் மீண்டும் பாவம் செய்யவில்லை. அவள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியினாள், அவரை நம்பினாள். ஏனெனில் தாழ்மையான இதயம் ஆவியில் வறியவன், அது அகங்காரம், பெருமை, கட்டுப்பாட்டின்மை, முட்டாள்தனத்தை கொண்டவர் அல்ல. எல்லாவற்றையும் தெரிந்தவர், எல்லாவற்றையும் பெற்றவர், அனைத்தையும் செய்யக்கூடியவர் என்று நினைப்பவர் அல்ல. எனவே அகங்காரமற்ற இந்த பண்புகளை இல்லாதவர் தாழ்மையானவன் அல்லது ஆவியில் வறியவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆவியில் வறியவன்
என்பது மனநிலை பின்தங்கியவர் அல்ல, இல்லை, ஆனால் எளிதில் அகங்காரம் இல்லாதவர். ஆவியில் வறியவர் அல்லாதவர், அகங்காரமானவர், பெருமையுள்ளவர், தங்களை மேலானவராக நினைப்பவர், அனைவரையும் கீழ்ப்படுத்துபவர். மற்றும் அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அவர் நீதியுடன் ஆவியில் வறியவர்களை தீர்ப்பார் என்பதை கூறினார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வறியவர்கள், அவர்களுக்குதான் தேவனுடைய அரசானது என்பதை கூறினார். ஏனெனில் அவர்கள் தங்கள் தாழ்மையான இதயத்தை தேவனை தேடுவதற்காக, தேவனை நம்புவதற்காக, அவரை நேசிக்கவும் மதிக்கவும் அவரது சித்தத்தை செய்யவும் தயாரிப்பார்கள். அவர்கள் தேவையானவர்கள், அவர்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவர். பின்பு வசனம் 4 கூறுகிறது, ஆனால் நீதியுடன் அவர் வறியவர்களை தீர்ப்பார் மற்றும் சமத்துவத்துடன் பூமியின் பணிவானவர்களுக்காக வாதிடுவார். இது ஆவியில் வறியவர்கள், அதே உயர்ந்த தாழ்மையான எளிமையானவர்கள். மற்றும் அவர் தனது வாயின் கம்பியால் பூமியை அடிப்பார். ஆம், அவர் தனது வாயின் கம்பியால் பூமியை அடிப்பார், அதாவது கோட்பாட்டால். ஆண்டவர் பரிசேயர்களுக்கு பல கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் அவர்களின் வாயாடுதல், பாவங்கள் மற்றும் அவர்கள் செய்த அனைத்துக்கும் கண்டனம் கூறினார். ஆண்டவர் அவர்களை கண்டனம் கூறினார், எல்லாவற்றையும் சிதறடித்தார். மற்றும் அதனால்தான் இது பொருள், பூமியை அடிப்பார். இது பூமியை உடைத்தல் பற்றி அல்ல, ஆனால் அவரை கேட்கும் மனிதர்களை உடைத்தல் பற்றி. அவர்களுக்குள் அவரது எதிரிகள் யாரும் அதிகம் தெரிந்தது என்று நினைத்தனர். மற்றும் ஆண்டவர் அவர்களுக்கு கோட்பாடு கற்றுக் கொடுத்தார் மற்றும் அவர்களைச் சொன்னார், மனந்திரும்புங்கள், ஏனெனில் நீங்கள் தீய மற்றும் வஞ்சகத் தலைமுறை, மேலானவர்களின் சித்தத்தைச் செய்யாதவர்கள். அதுதான் பொருள், அவர் தனது வாயின் கம்பியால் பூமியை அடிப்பார். ஆண்டவர் பேசுகிறார், அவர்களுக்கு உண்மையைச் சொல்கிறார், பிரசுரிக்கிறார் மற்றும் அவர்களுக்கு உண்மையான கோட்பாட்டை கற்றுக் கொடுக்கிறார். மோசேசின் சட்டத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஏனெனில் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை. அவர்கள் மோசேசின் சட்டத்தை கற்றுக் கொடுக்கின்றனர் என்று கூறினார்கள், ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் கடைபிடிக்கவில்லை. அதுதான் பொருள். அவர் தனது வாயின் கம்பியால் பூமியை அடிப்பார் மற்றும் அவரது உதடுகளின் ஆவியால் தீயவர்களை கொல்வார். மற்றும் தீயவர்கள் அவர்கள், அதே பரிசேயர் மற்றும் எழுத்துக்காரர்கள் எதிரிகள் அவரை துன்புறுத்தினர் மற்றும் மோசேசின் சட்டத்தை கற்றுக் கொடுக்கின்றனர் மற்றும் ஒருபோதும் தேவனின் சித்தத்தை செய்யவில்லை. மற்றும் ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் அவர்களுக்கு இந்த தீய தலைமுறை. இதை ஆண்டவருக்கு சொன்னார், வாயாடும் மற்றும் பொய் சொல்பவரான பரிசேயர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். எனவே இந்த வசனம் நான் பூர்த்தி செய்யப்பட்டது. வசனம் 5. மேலும் நீதியுடன் அவர் தனது இடுப்புகளை சுற்றிய இடுப்பு பட்டாவாகவும், அதாவது அவர் தனது இடுப்பைச் சுற்றி அணியும் இடுப்பு பட்டாவாகவும், இடுப்புகள் இங்கு இடுப்பையே குறிக்கின்றன, மற்றும் விசுவாசத்தை அவர் தொடை பட்டாவாகவும் அணிவார். அப்படியே வசனம் 6 கூறுகிறது, நரி ஆட்டுக்குட்டியுடன் வாழும். இது ஆண்டவர், அவருடைய அரசில் அவரது ஆட்சி அவர்கள் பூமியில் இருந்தபோது தொடங்கியது, மக்கள் இதயங்களை மாற்றத் தொடங்கியது என்று பொருள். பல தீயவற்றைச் செய்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருந்தனர். திருட்டு, கொள்ளை, கொலைகள், பாலியல் வன்முறை, மக்களை ஏமாற்றுதல், விதவைகளுக்கு இரக்கமில்லாதது. மேலும் பொய்ச்சாட்சிகள், விபசாரிகள், கற்பத்தடை செய்தவர்கள், அனைத்தும். சட்டங்களை மீறியவர்கள் இருந்தனர். இந்த அனைத்து மக்களும். ஆண்டவர் அவரை நம்பியவர்கள், அவரை மாற்றினார். அவரை நம்பியவர்கள் ஒரு பாவத்தைச் செய்யும் ஆண் அல்லது பெண், இவர்கள் ஒரு நரியாக அல்லது ஒரு சிறுத்தையாக அல்லது ஒரு சிங்கமாக அல்லது ஒரு பாம்பாக கருதப்படுகிறார்கள். சிலர் பேசுகிறார்கள் மற்றும் கத்துகிறார்கள் மற்றும் பல இழிவான வார்த்தைகளைச் சொல்கிறார்கள், பொதுவாக கூறப்படும் ஆபாசங்களைச் சொல்கிறார்கள். பின்னர் யாராவது சொல்கிறார், ஆஹா, இந்தவர் பாம்பின் நாக்கு கொண்டவர், இந்தவர் ஒரு பாம்பின் நாக்கு கொண்டவர், அவர் ஒரு பாம்பு. மற்றவர், ஆம், அவர் ஒரு புலி. இல்லை, ஆம், அவர் ஒரு பெண் புலி. அவர் ஒரு புலியாகவே இருக்கிறார், அல்லது அவர் ஒரு புலியாகவே இருக்கிறார், ஏனெனில்
அவர் மிகவும் தீயவர். அதேபோல சிலர் மற்றவர்களுக்கு உபநாமங்கள் தருவதை கேட்கின்றோம். அவர்களின் குணம், அவர்களின் தீய செயல்கள், அவர்களின் தீய செயல்களுக்காக மற்றும் அவர்களை விலங்குகளுடன் ஒப்பிடுகின்றனர். பின்னர் அது உண்மை. இந்த ஒப்பீடு நியாயமானது. ஏனெனில் இது இங்கு கூறுகிறதென்றால், ஆண்டவர் ஆட்சி செய்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆட்சியில் ஆளுதல், நீதியை கற்றல், கோட்பாட்டை கற்றல் மற்றும் அவரை நம்பிய அனைவரும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதரிலும் ஒரு வேலை செய்யத் தொடங்கினார். ஆகவே ஆண்டவர் பிரசங்கிக்கிறார், கற்பிக்கிறார் மற்றும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஆண்கள் மற்றும் பெண்கள் மாற்றம் அடைகின்றனர். இந்த மக்களின் இதயங்களில் ஆண்டவர் வாசம் செய்ய வருகிறார் மற்றும் அவர்களின் பாவப்போகும் சாயல்கள், அவர்களின் கெட்ட குணம், அனைத்து கெட்ட பழக்கங்களையும் நீக்குகிறார். மக்கள் பரிசுத்தமான மற்றும் நீதியுள்ள வாழ்க்கையை தேவனுடன் வாழத் தொடங்குகிறார்கள். அவர்கள் தாழ்மையானவர்களாக, எளிமையானவர்களாக, பணிவானவர்களாக, கல்வியுள்ளவர்களாக, மதிப்புகள், பண்புகள், நற்குணங்கள் கொண்டவர்களாக மாறத் தொடங்குகிறார்கள். இது குறிப்பிடுகிறது எல்லோருக்கும் மாற்றம் ஏற்பட்டது, ஏனெனில் அங்கு முழுமையான ஒரு விலங்கு காட்சியானது. ஆண்டவர் அனைவருக்கும், ஆண்கள் மற்றும் பெண்கள், முழுமையான ஒரு விலங்கு காட்சியை கண்டுபிடித்தார். மற்றும் ஆண்டவர் அவர்களை மாற்றி, பின்னர் அந்த விலங்கு காட்சி, பாருங்கள், இது வசனம் 6 கூறுகிறது, நரி ஆட்டுக்குட்டியுடன் வாழும். நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று உடல் ரீதியாக நரிகள் ஆட்டுக்குட்டிகளை சாப்பிடுகின்றன. ஏனெனில் அது அவர்களின் உணவாகும், அவர்கள் அதை சாப்பிடுகின்றனர். ஆனால் இங்கு கிறிஸ்துவான இயேசு மன்னராக அனைவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குகிறார். பின்னர் அந்த நரி அந்த ஆட்டுக்குட்டியை இனி சாப்பிட மாட்டான். சிறுத்தை முட்டாட்டுக்குட்டியுடன் குடியிருக்கும். இப்போது சிறுத்தை அந்த முட்டாட்டுக்குட்டியை சாப்பிட மாட்டான். ஏனெனில் அது மாறிவிட்டது. கோபம், சண்டைகள், கோபங்கள் நீக்கப்பட்டுள்ளன. பழி நீக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கத்துவதை நிறுத்திவிட்டனர். திமுக செய்வதை நிறுத்திவிட்டனர். தற்கொலை செய்யவோ அல்லது யாராவது ஒரு வாழ்க்கையை எடுக்க முயற்சிக்கவோ நிறுத்திவிட்டனர். இது கன்றுக்குட்டி மற்றும் சிங்கம் மற்றும் முட்டாட்டுக்குட்டி ஒன்றாக என்று கூறுகிறது. கன்றுக்குட்டி, சிங்கம் மற்றும் முட்டாட்டுக்குட்டி ஒன்றாக. நிச்சயமாக அந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அவர்களின் தினசரி நடத்தையில், அவர்களின் ஒவ்வொரு நாளும் நடத்தையில் தீமை செய்கிறார்கள். அவர்களின் அயலானவர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள், திருடுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், ஏழைகளிடம் எடுத்து விடுகிறார்கள், குற்றமற்றவர்களை சிறையில் அடைக்கிறார்கள், குற்றமற்றவர்களை கல்லால் அடிக்கிறார்கள். மேலும் எவ்வளவு பேர் குற்றமற்றவர்களை கல்லால் அடித்தனர்? எவ்வளவு முறை ஒருவன் ஒரு திருமணமான பெண்ணை காதலித்து பின்னர் அவளை பெறுவதற்கு அவரது கணவரை போய் குற்றஞ்சாட்டினால் அவர் உயிரை எடுக்க அவரை கல்லால் அடித்து, பொய் குற்றஞ்சாட்டினால் அவரது உயிரை எடுக்க அவளை விதவையாக்கி அவரை திருமணம் செய்ய முடியும். எவ்வளவு விஷயங்கள் நிகழவில்லை அல்லது நிகழ்வதில்லை. ஏனெனில் இது ஒவ்வொரு ஆண் மற்றும் ஒவ்வொரு பெண்ணிலும் உள்ள மிருகம். ஒரு மிருகம், ஒரு காட்டுயிர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது ஆட்சியால் அந்த இதயங்களை மாற்றினார். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கூறியதற்கு ஆச்சரியம் இல்லை. நான் அவர்களுக்கு ஒரு புதிய இதயத்தை, ஒரு மறுவாழ்வு இதயத்தை வழங்குவேன் மற்றும் அவர்களின் பாவங்கள் சுத்தமாக்கப்படும். அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் மற்றும் அவர்கள் சுத்தமாக இருப்பார்கள் மற்றும் அவர்கள் நியாயமான வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்வார்கள். நான் அதைத்தான் விரும்புகிறேன் என்றார். அப்படியிருந்தால் இந்த வசனம் 6 மறக்கப்படக்கூடாது. நரி ஆட்டுக்குட்டியுடன் வாழும், சிறுத்தை ஆட்டுக்குட்டியுடன் படுத்திருக்கும், கன்றுக்குட்டியும் சிங்கமும் மற்றும் வைக்கோழியும் ஒன்றாக மற்றும் ஒரு சிறு குழந்தை அவர்களை வழிநடத்தும். வசனம் 7. மாடு மற்றும் கரடி மேயும், அவர்களின் குட்டிகள் ஒன்றாக படுத்திருக்கும், மற்றும் சிங்கம் எருது போல தூள்காட்டை தின்னும். அது எப்படி இருக்கும்? தேவன் இதயங்களை மாற்றுகிறார் மற்றும் இந்த ஆண்கள்
மற்றும் பெண்கள் எல்லாம் பரிசுத்தமான, தாழ்மையான, எளிமையானவர்களாக, பாவமில்லாமல், தேவனை நேசித்து, அயலானவர்களை நேசித்து, சக மனிதர்களை நேசிக்கிறவர்களாக எப்படி மாறுகிறார்கள்? ஒரு நபர் நேர்மையான, ஒழுக்கமான, மதிக்கத்தக்க, ஒழுங்கான, பொறுப்பானவராக மாறுகிறார். ஒரு நபர் அனைத்திலும் நேர்மையானவர், மிருகமாகவோ அல்லது பாம்பாகவோ சிங்கமாகவோ இருந்து. ஆனால் மன்னர் இந்த அதிசயங்களை செய்துள்ளார். மன்னர் ஆட்சி செய்ய வந்தார், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மற்றும் ஒவ்வொரு ஆணின் மற்றும் பெண்களின் இதயங்களில் இந்த அதிசயங்களையெல்லாம் செய்து வருகிறார். அவர்கள் தாழ்மையாக அனுப்புகின்றனர், அல்லது மாற்ற விரும்புகின்றனர், அல்லது நம் தேவனின் அடியொற்றுகளை பின்பற்ற விரும்புகின்றனர் என்றால். ஆசீர்வதிக்கப்பட்டும் புகழப்பட்டும் ஆண்டவரின் நாமம் ஆகட்டும். இங்கு வசனம் 8 இல் இது கூறுகிறது. வசனம் 8, இளநரையன் பாம்பின் கியாலையில் விளையாடும் மற்றும் பால்வீரிய குழந்தை. இளநரையன் மற்றும் பால்வீரிய குழந்தை இரண்டுமே ஒரே குழந்தை விரிப்புக் கிடப்பின் மீது தன் கையை வைக்கும். வசனம் 9, அவர்கள் என் பரிசுத்த மலை மீது எங்கேயும் தீங்கு செய்ய மாட்டார்கள். பாருங்கள், பரிசுத்த மலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடம் அல்ல. அது ஒரு நாள் மக்களுக்கு நம்பிக்கை கிடைக்கின்றது. மன்னர் மீண்டும் வந்தால் அவர் அங்கே, அந்த நாட்டில், அந்த குறிப்பிட்ட இடத்தில் வாழ்வார் மற்றும் அங்கே அவரது ஆலயம் இருக்கும். இல்லை, அது பொய். ஆண்டவரின் எல்லாம் ஆவிக்குரியது. பரிசுத்த மலை என்பது சபை, ஆண்கள் மற்றும் பெண்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், தேவனின் பின்பற்றிகள், ஒவ்வொருவரும் மிருகமாக இருந்து மாற்றியவர்கள். அவர்கள் மாற்றமடைந்தனர். தேவன் அவர்களை மாற்றினார். அது ஆண்டவரின் பரிசுத்த மலை, ஆண்டவரின் அரசன் ஆவிக்குரியது என்று கூறுகிறது. அவர்கள் என் பரிசுத்த மலை மீது எங்கேயும் தீங்கு செய்ய மாட்டார்கள், ஏனெனில் பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பும். பூமி, அதாவது மனிதர்கள், கடல்களை மூடுகின்ற நீராக ஆண்டவரின் அறிவை பெற்றிருப்பார்கள். மற்றும் தேவனின் அறிவு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் பரிபூரண சுவிசேஷம். அது தேவனின் அறிவு, அது கோட்பாடு, மற்றும் அது அனைத்து பூமியையும் அந்த அறிவால் நிரப்பும் என்று கூறுகிறது. மற்றும் வசனம் 10 இல் கூறுகிறது, அந்த நாளில் இசேயின் வேரில் இருந்து வரும் ஜனங்களின் கொடியாக நிற்பார். ஒரு கொடி போல ஜாதிகள் அவரை தேடுவார்கள் மற்றும் அவரது வசிப்பிடம் மகிமையானதாக இருக்கும். மற்றும் நான் வசனம் 10 மீண்டும் வாசிக்கிறேன். வசனம் 10, அந்த நாளில் இசேயின் வேரில் இருந்து வரும் ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மன்னர், ஒரு கொடியாக நிற்பார். ஆண்டவரும் ஆவிக்குரிய கொடி போல் இருக்கிறார். இந்த கொடி அல்லது மன்னர் மக்களுக்கு கொடியாக நிறுவப்படுவார். இது கூறுகிறது, ஜாதிகள் அவரை தேடுவார்கள். இது ஆண்டவர், ஜாதிகள் அவரை தேடுவார்கள் மற்றும் ஆண்டவரின் வசிப்பிடம் மகிமையானதாக இருக்கும். ஏனெனில் ஆண்டவரின் வசிப்பிடம் ஆலயம், அது மலை, அது ஆலயம், அது ஆவிக்குரிய பீடம், அது சபை, அது நீதியான இதயம் கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள், தேவனுக்கு முன்பாக பரிபூரணமானவர்கள். இது நமது மன்னர் ஆட்சி செய்கிறார் என்ற மகிமையான வசிப்பிடம். சரி, இறுதியாக இப்போது நாம் மத்தேயுவுக்கு நகர்வோம். இங்கு மத்தேயு 3 பார்க்கலாம். மத்தேயு அதிகாரம் 3 வசனம் 2 கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் தனது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத் தொடங்கியுள்ளார். அவர் தனது சுவிசேஷத்தை 37 வயதில் பிரசங்கிக்கத் தொடங்கினார் என்று கூறுகிறது. மற்றும் இது இங்கு வசனம் 1 கூறுகிறது, மத்தேயு 1, அந்நாட்களில் யோவான் மன்னனாகிய யூதாவின் வனாந்தரத்தில் பிரசங்கித்து வந்தார். மத்தேயு 3:2 மற்றும் கூறினார், மனந்திரும்புங்கள், பரலையாக்க அரசன் நெருங்கியிருக்கிறது. இதோ இங்கு யோவான் பிரசங்கிக்கிறார். இங்கு தேவன் தாவீதுக்கு செய்த உடன்பாட்டின் நிறைவேற்றத்தைக் காண்கிறோம். மற்றும் சங்கீதங்களில் நாம் வாசித்தது மற்றும் ஐசாயாவில் நாம் வாசித்தது, நாம் இப்போது வாசித்தது. இங்கு நிறைவேற்றம், இங்கு புதிய ஏற்பாட்டில், சுவிசேஷங்களில் அவை உறுதியாக்கப்பட்டுள்ளன. மற்றும் இது கூறுகிறது, மனந்திரும்புங்கள்,
பரலையாக்க அரசன் நெருங்கியிருக்கிறது. மத்தேயு அதிகாரம் 10 விரைவாக பார்க்கலாம். இது வசனங்கள் 5, 6, 7 மற்றும் 8 இல் கூறுகிறது. மத்தேயு 10:5 என்பதை படிப்போம். மத்தேயு 10:5 இந்த 12 ஆண்டவராகிய இயேசு அவருடைய 12 சீடர்களையும் அனுப்பினார் மற்றும் அவர்களுக்கு கூறினார், அந்நிய ஜாதிகளுக்குள் செல்ல வேண்டாம் அல்லது சமாரியர் நகருக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இங்கு ஆண்டவராகிய இயேசு ஆட்சி செய்கிறார். அவருடைய அரசைத் தொடங்கி அவர் ஆட்சியாளராக இருந்து அந்நிய ஜாதிகளுக்கு செல்ல வேண்டாம், யூதர்களுக்கு மட்டும் பிரசங்கிக்கவும் பேசவும். சமாரியர் நகருக்கு செல்ல வேண்டாம், அது யூதர்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். யூதேயா அல்லது யூதாவின் அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும். வசனம் 6 ஆனால் இஸ்ரவேல் வீட்டின் தொலைந்த ஆடுகளிடத்தில் போவேண்டும். அது யூதாவின் நிலை முழுவதும் இருந்தது. வசனம் 7 நீங்கள் செல்லும்போது பிரசங்கித்து கூறுங்கள். அவர் அவர்களுக்கு கூறும்போது, நீங்கள் அந்த அனைத்து வீடுகளுக்கும் அந்த அனைத்து இடங்களுக்கும் செல்லும்போது பரலையாக்க அரசன் நெருங்கியிருக்கிறது என்று கூறி பிரசங்கிக்கவும். மற்றும் அவர் அவர்களிடம் வசனம் 8 கூறுகிறார், நோயாளிகளை குணமாக்குங்கள், கூர்வாய்களை சுத்திகரியுங்கள், இறந்தவர்களை எழுப்புங்கள், பிசாசுகளை ஓட்டுங்கள், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுக்கவும். இந்த அதிசயங்களைச் செய்ய கட்டணமாக்காதீர்கள். கவனமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் என்னிடமிருந்து அனைத்தையும் இலவசமாக பெற்றீர்கள். நான் உங்களுக்கு இலவசமாக பல நன்மைகள், சக்தி கொடுத்தேன். நீங்கள் அங்கே அதிசயங்களை இலவசமாக செய்ய வேண்டும். எனவே மக்களை கட்டணமாக்காதீர்கள். தேவனுடைய வார்த்தைகளுடன் பொருட்பரமானவர்களாக அல்லது வணிகர்களாக மாறாதீர்கள். இதற்கிடையில் மற்றும் ஆண்டவர் அவர்களுக்கு நோயாளிகளை குணமாக்க, கூர்வாய்களை சுத்திகரிக்கச் சொல்லுகிறார். சரி, அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் ஐசாயாவில் கூறியதை ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்துகிறார். அவர் தனது நுண்ணறிவால் மற்றும் தனது அறிவால், தனது நுண்ணறிவு, அவர் எவ்வளவு நியாயம் செய்தார் தாழ்மையானவர்களுக்கு, ஆவியில் வறியவர்களுக்கு. உண்மை, பாருங்கள், இது நீதியைச் செய்வது. நோயாளிகளை குணமாக்குதல், கூர்வாய்களை சுத்திகரித்தல், இறந்தவர்களை எழுப்புதல், பிசாசுகளை ஓட்டுதல். ஏனெனில் பல பேர் தீய ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்கள், பல பேர் மனநோயாளிகள். பின்னர் இந்த அனைத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், இந்த அனைத்து செயல்களையும் செய்யுங்கள், ஆனால் அதை இலவசமாக செய்வீர்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். மற்றும் நீங்கள் உங்கள் இடுப்புகளில் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது செம்பு எடுக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் எங்கு பிரசங்கிக்கச் செல்வீர்கள், அனைத்து வேலைகளையும் செய்யச் செல்வீர்கள், அங்கு மக்கள் உங்களுக்கு உணவும் தங்கும் இடத்தையும் வழங்குவார்கள். ஏனெனில் குறைந்தது உங்களுக்கு உணவும் தங்கும் இடமும் கொடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் இந்த அனைத்து அதிசயங்களுக்குப் பிறகுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது. பின்னர் நாம் ஐசாயாவில் வாசித்ததே ஆண்டவரின் நீதியை காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு நிஜத்தை வாழ்ந்து காட்டுகிறார். இந்த காரணத்திற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசியாகவும் இரட்சகராகவும் இருக்கிறார் என்பதை நம்புவதில் சந்தேகமில்லை. தேவன் அனுப்பப் போகிற ஒரேவர் அவர் ஒருவரே, வேறொரு நபர் இல்லை, மேலும் வேறு யாரும் ஒருபோதும் வரமாட்டார். வேறொரு மன்னரை காத்திருப்பவர்கள் என்றென்றும் காத்திருப்பார்கள், ஏனெனில் அவர் ஒருபோதும் திரும்பி வரமாட்டார். ஆண்டவர் மேகங்களில் வருவார், ஆனால் அவரது சபையை அழைத்துச் செல்ல. ஆனால் அவர் ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மற்றும் இது வசனம் 10 கூறுகிறது, பயணத்திற்காக பையை எடுத்துக் கொள்ளாதீர்கள். 2 மேலங்கிகள், செருப்பு அல்லது ஊன்றுகோல் கூட எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் வேலைக்காரன் தனது உணவுக்காக மதிக்கப்படுகிறார். அவர்கள் அனைத்து அதிசயங்களையும் செய்து மக்கள் கொடைமிக்கவர்களாக இருந்தது, ஜென்ரஸ்மாக இருந்து அவர்களுக்கு அனைத்து உணவு மற்றும் தேவையானவைகளை வழங்கியதை கண்டுபிடித்தனர். உடை உள்ளிட்ட அனைத்தையும். நாம் மத்தேயு 21 இல் வாசிப்பதைத் தொடர்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசு, நிறைவேற்றம், ஆதாரம்
அடையாளம் ஆண்டவராகிய இயேசு மன்னர் என்பதை நிரூபிக்கிறது. அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். நாம் மத்தேயு 21:43 ஐ குறிப்பிடினோம். ஆனால் இங்கு வசனம் 42 இல் இயேசு அவர்களுக்கு கூறுகிறார். மத்தேயு 21:42 இயேசு அவர்களுக்கு கூறினார், வேதாகமங்களில் நீங்கள் ஒருபோதும் படிக்கவில்லையா? கட்டடக்காரர்கள் தள்ளிவிட்ட கல்லு முக்கியமான மூலக்கல்லாக மாறியது. இங்கு கட்டடக்காரர்கள் தள்ளிவிட்ட கல்லு என்றபோது அது மோசேஷின் சட்டத்தையும் அதன் செய்பவர்களையும் குறிக்கிறது. அவர்கள் ஒரு கட்டடம், ஒரு ஆலயம், ஒரு மக்களைக் கட்டிய கட்டடக்காரர்கள், மற்றும் அது முக்கியமான மூலக்கல்லாக மாறியது என்று கூறுகிறது. ஏனெனில் அவர்கள் கட்டடத்தின் முக்கிய கல்லான கிறிஸ்துவை நிராகரித்தனர். அவர்கள் அவரை தள்ளிவிட்டனர். மற்றும் அந்த காரியம் ஆண்டவரால் செய்யப்பட்டு அது நம் கண்களில் அதிசயமாக இருக்கிறது என்று கூறுகிறது. எனவே அவர்கள் வெறுக்கப்பட்ட அந்த கட்டடத்தின் தலைவனாக ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் அந்த கட்டடத்தின் தலைவனாக இருக்கிறார். அந்த கட்டடம், அந்த மக்கள் அல்லது அந்த நாடு, தேவன் ஆபிரகாமுக்கு கூறிய மக்கள், நீங்கள் பல நாடுகளின் பல மக்களின் தந்தை ஆவீர்கள். அந்த பல மக்கள், அந்த ஆவிக்குரிய பீடம், அந்த ஆவிக்குரிய கட்டடம் தேவன் கட்டி வருகிறார். இந்த மன்னர் இயேசு கிறிஸ்து அவரது கண்ணியத்திற்கும் மகிமைக்கும் அதை கட்டி வருகிறார். மத்தேயு 21:43 ஆகையால் நான் உங்களிடம் சொல்கிறேன், தேவனுடைய அரசு உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறுகிறான். உங்களிடமிருந்து யார்? சரி, அந்த நேரத்தில் அவரை நிராகரித்தவர்கள் யார்? யூதர்கள், பரிசேயர்கள், எழுத்துக்காரர்கள், அவர்கள் எல்லாம் ஆண்டவரை நிராகரித்தனர். மேலும் அவர் அவர்களிடம் கூறுகிறார், ஆகையால் நான் உங்களிடம் சொல்கிறேன், தேவனுடைய அரசு உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் அதற்குரிய பலன்களை வழங்கும் மக்களுக்கு கொடுக்கப்படும். மற்றும் யார் அந்த மக்கள்? அவருக்காக பலன்களை வழங்க உற்றுக்கொண்டிருந்தவர்கள் அந்நியஜாதிகள். அந்நியஜாதிகள் இஸ்ரவேல் மக்களுக்கும் யூதா மக்களுக்கும் சொந்தமானவர்கள் அல்லாத மற்ற நாடுகளின் மக்கள். எனவே ஆசீர்வாதம் அந்நியஜாதிகளுக்கும். வசனம் 44 இல் கூறுகிறது, இந்த கல்லின் மீது விழும் ஒருவர் உடைந்து விடுவார். மற்றும் கல் யாரையும் விழுந்தால் அது அவர்களை நசுக்கிவிடும். ஏனெனில் அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்க மாட்டார்கள். அது அவர்களை அழிப்பதுதான். ஆனால் அது அவர்களை உடல் ரீதியாக அழிப்பது அல்ல, அது அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதனால் மரணம் அவர்களை ஆச்சரியமாக பிடிக்கும் நாளில் அவர்கள் பின்னர் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். எனவே அது எவ்வளவு துக்கம்! நாம் கட்டுப்பாட்டின்மையா முட்டாள்தனமா இருக்க வேண்டாம். வேதாகமத்தை படித்து தேவனை அது நமக்கு வெளிப்படுத்துமாறு கேட்போம். ஏனெனில் நாம் தாழ்மையானவர்களாக இருக்க விரும்புகிறோம். அவரை நேசிக்கவும் உண்மையின் பாதையை பின்பற்றவும் விரும்புகிறோம். சந்தேகங்கள் உள்ளதா? தேவனிடம் பிரார்த்தித்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்கள் பாதையை எனக்கு வெளிப்படுத்துங்கள். ஏனெனில் நான் கேட்கும் எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இன்னும் சந்தேகங்கள் உள்ளன. யாராவது அவ்வாறு சொல்லலாம். தேவனிடம் கேளுங்கள் மற்றும் உங்கள் இதயம் நேர்மையாக இருந்தால் தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் யோவான் 4க்கு செல்கிறோம். இங்கு மத்தேயுவின் பின்பு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நாம் யோவானின் சுவிசேஷத்தின் அதிகாரம் 3க்கு செல்கிறோம். நிகோதேமோஸ், பரிசேயர்களில் ஒருவன், இரவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடிச் சென்றார். யாரும் அவரை காணக்கூடாது என்பதற்காக இரவில் சென்றார். ஏனெனில் பரிசேயராக மற்றவர்கள் தன்னை ஆண்டவராகிய இயேசுவை தேடுவதைக் காண்பார்கள் என்று அவமானமாக இருந்தது. எனவே அவர் இரவில் சென்று கூறுகிறார், ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பின்னர் ஆண்டவர் அவருக்கு இங்கு வசனம் 3 பதிலளித்தார். ஆண்டவராகிய இயேசு நிகோதேமோசிடம் கூறுகிறார். யோவான் 3:2 இயேசு அவரிடம் பதிலளித்து,
உண்மையாகவே உண்மையாகவே நான் உமக்கு உரைக்கிறேன், ஒருவன் மறுபடியும் பிறக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று கூறினார். உண்மையில் ஒருவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் சிங்கம், புலி, சிறுத்தை, பாம்பு, தீமை செய்வது, பாவம் செய்வது, தேவனை இல்லாமல் இருப்பது. ஆனால் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் அவனுக்குள் உள்ள அந்த மிருகத்தை நீக்க வேண்டும் மற்றும் அவரை தாழ்மையான, எளிமையான ஆட்டுக்குட்டியாக மாற்ற வேண்டும். ஒரு மென்மையான புறாகையாக, ஒரு பணிவான ஆட்டுக்குட்டியாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கான புதிய இதயத்துடன், புதிய ஆணாக அல்லது புதிய பெண்ணாக. ஆகையால் அது கூறுகிறது, உண்மையாகவே உண்மையாகவே நான் உமக்கு உரைக்கிறேன், ஒருவன் மறுபடியும் பிறக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான். பின்னர் நிகோதேமோஸ் அவரிடம், இது எப்படி செய்யப்படும் என்று கேட்கும்போது ஆண்டவர் இறுதியில் வசனம் 15 கூறுகிறார். வசனம் 15, யாராவது இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நித்திய ஜீவனை அடைவான். அதுவே செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மன்னர், அவர் மன்னர், அவர் ஆட்சி செய்கிறார். ஆகையால் யோவான் 18 முடிவு செய்வோம். நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை பார்த்து வந்துள்ளோம். எவ்வளவு அழகானது ஆண்டவரின் ஆட்சி! எவ்வளவு அழகானது அவரது ஆட்சி! மிகவும் அழகானது, மிகவும் அதிசயமானது. ஆண்டவர் நம்முடன் ஆட்சி செய்கிறார் என்பதே. தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் இன்று ஆட்சி செய்கிறார். யோவான் பசன்சி இ உப்புமா 16 பசந்த புசும்புமப்பனாத்தா இல் இது கூறுகிறது. இங்கு ஆண்டவர் பிலாத்துவின் முன்னிலையில் இருந்தார். அவர் பிலாத்துவின் முன்னிலையில் இருந்தார். ஆண்டவர் இறப்பதற்கு ஒப்படைக்கப்படும் தனது கடைசி நாட்களில் இருந்தார். மேலும் அவர் பிலாத்துவின் முன்னிலையில் இருந்தார் என்று கூறுகிறது. மற்றும் இங்கு பிலாத்து ஆண்டவரிடம் கேட்கிறார். பிலாத்து வசனம் 35 இங்கு கூறுகிறார், நான் யூதரா? உமது தேசத்தாரும் பிரதான ஆசாரியரும் உம்மை எனக்கு ஒப்படைத்தார்கள். நீ என்ன செய்தாய்? மற்றும் ஆண்டவராகிய இயேசு அவருக்கு வசனம் 36 பதிலளிக்கிறார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு சேர்ந்ததல்ல. ஆஹா! ஏனெனில் வசனம் 33 பிலாத்து தலைமையகத்திற்குள் திரும்பிச் சென்று இயேசுவை அழைத்து அவரிடம் கூறுகிறார், நீ யூதரின் மன்னரா? வசனம் 34 மற்றும் ஆண்டவராகிய இயேசு அவருக்கு பதிலளித்து, நீ இது உன் சொந்த விருப்பத்தால் சொல்கிறாயா, அல்லது மற்றவர்கள் உன்னிடம் என்னைப் பற்றி சொன்னார்களா? சரி. அங்கு ஆண்டவர் அவருக்கு பதிலளிக்கவில்லை. அதனால் பிலாத்து கொதிக்கிறார் மற்றும் கூறுகிறார், நான் யூதரா? உமது தேசத்தாரும் பிரதான ஆசாரியரும் உம்மை எனக்கு ஒப்படைத்தார்கள். மற்றும் ஆண்டவர் பின்னர் வசனம் 36 கூறுகிறார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு சேர்ந்ததல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு சேர்ந்திருந்தால் என் பணியாளர்கள் போராடியிருப்பார்கள், நான் யூதரிடம் ஒப்படைக்கப்படாதவாறு. ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்தில் இருந்து அல்ல. உண்மையில் ஆண்டவரின் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குச் சேர்ந்ததல்ல. ஆண்டவரின் ராஜ்யம் ஆவிக்குரியது மற்றும் அவர் ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். எனவே நான் உங்களை அழைக்கிறேன். இந்த மன்னரை அறிந்து கொள்ள வாய்ப்பு பெறாதவர்களை நான் அழைக்கிறேன். அவரை தங்கள் இதயங்களில், தங்கள் உள்ளத்தில் உணருவதற்கு. இந்த அதிசயமான மன்னரின், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களும் ஆவிக்குரிய அரசாங்கத்தை அனுபவிக்க இங்கு அழைக்கிறேன். பைபிளில் முழுவதும் அவரைப் பற்றி தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது. அது அவரைப் பற்றி பேசுகிறது. தேவையையும் அவநம்பிக்கையையும் சந்தேகத்தையும் கட்டுப்பாட்டின்மையையும் ஒதுக்கி வையுங்கள் மற்றும் ஆண்டவரை நம்புங்கள். இதயத்தில் தாழ்மையாக இருங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு காட்ட கலமானால்க்கு காட்டுவார் மற்றும் அவர் உண்மையை காட்டுவார். அவர் ஆட்சி செய்யும் மன்னர் மற்றும் அவர் இன்று நம்முடன் இருக்கிறார். அதிசயங்களைச் செய்ய, ஏனெனில் அவரது ராஜ்யம் ஆவிக்குரியது. ஆகவே எல்லாம் ஆவிக்குரியது. அதனால் நாங்கள் பேசுகிறோம், ஆண்டவரிடம் கேட்கிறோம்.
எங்கள் வேண்டுகோளை அவருடைய சந்நிதியில் வைக்கிறோம், அல்லது எங்கள் விருப்பத்தை வைக்கிறோம். அவர் செயல்படுவார். அவர் அதிசயங்கள், குணமளித்தல் மற்றும் விடுவிப்பைச் செய்வார், ஏனெனில் அவர் உயிருடன் இருக்கிறார். அவருடைய அரசு என்றென்றும் உள்ளது. மேலும் அவர் பூமியிலே ஆட்சி செய்கிறார் என்று கூறுகிறது. அவர் ஆட்சி செய்கிறார் மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்கள் மீது ஆட்சி செய்கிறார். அவர்களை ஆட்சி செய்கிறார். அதனால்தான் நாங்கள் அவரைப் பற்றி சந்தேகிக்கவில்லை. நாம் ஆண்டவரிடம் பிரார்த்திக்கலாம். நம் தேவனிடம் இன்று பல குணமளிப்புகள் மற்றும் இந்த தோற்றுநோயைப் பற்றி ஆண்டவரிடம் கேட்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரம சிவபெருமானே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீங்கள் நமது மன்னர், நமது சக்தி வாய்ந்த மன்னர். நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள், நீங்கள் ஆளுகிறீர்கள், நீங்கள் நம்மிடையே இருக்கிறீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே, நன்றி என் பிதாவே, உங்கள் வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக, உங்கள் கோட்பாட்டை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் உங்கள் கண்களில் கிருபையை கண்டதற்கும், நீங்கள் எங்களை அழைத்ததற்கும், எங்களை தேடியதற்கும் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இங்கே நாங்கள், ஆண்டவரே, உங்கள் முன்னிலையில் இருக்கிறோம். உங்கள் வழிகளை, உங்கள் வார்த்தையை, உங்கள் பாதைகளை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஏனெனில் நீங்கள் எங்கள் இதயங்களை, எங்கள் இருப்பினை மாற்றிவிட்டீர்கள். நாங்கள் உள்ளதை ஒழித்துவிட்டீர்கள். ஆண்டவரே, நீங்கள் அதை அகற்றி நாங்கள் விடுதலை அடைந்தோம். நீங்கள் எங்களை விடுதலை செய்கிறீர்கள். நீங்கள் எங்களை மாற்றுகிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு ஒரு உயர்ந்த, தாழ்மையான, எளிமையான இதயத்தை அளித்துள்ளீர்கள். நன்றி நித்திய தேவனே, உங்கள் இரக்கத்திற்காக, உங்கள் கருணைக்காக. உங்கள் நாமம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை, உங்கள் உண்மையை, உங்கள் பாதைகளை அறிந்து கொள்ள பல ஆண்கள் மற்றும் பெண்கள் வர அனுமதிக்கவும். பல ஆண்கள் மற்றும் பெண்கள் உங்களை அறிந்து கொள்ளட்டும் மற்றும் உங்கள் சக்தியைக் கண்டு மகிழ்ந்து அதிசயிக்கட்டும் ஆண்டவரே. ஏனெனில் நாம் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என் ஆண்டவரே. பலர் தங்களை சோகமாக வாழ்கிறார்கள், துயரமாக இருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது அவர்கள் உங்கள் பாதைகளை அறியாததால்தான். அவர்களுக்கு உங்கள் பாதைகளை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குங்கள். அவர்களுக்கு உதவுங்கள், ஏனெனில் சிலர் உங்கள் பாதைகளை அறிந்துள்ளனர். ஆனால் சாத்தான் அதை அனுமதிக்கவில்லை. சாத்தான் அவர்களை முன்னேற விடவில்லை மற்றும் இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தடுக்கின்றார். நான் உம்மிடம் வேண்டுகிறேன், ஆண்டவரே, இரக்கம் காட்டி எதிரியை கேள்வி கேளுங்கள். நான் உம்மிடமும், என் ஆண்டவரே, இந்த காலத்தில் இந்த தொற்றுநோய்க்காக, இந்த வைரஸ்களுக்கு, உலகளாவிய அளவில் உள்ள இந்த நோய்களுக்கு வேண்டுகிறேன். என் பிதாவே, உமது கரத்தை நீட்டுங்கள் ஆண்டவரே, மற்றும் இந்த விஷயங்களை நிறுத்துவது உங்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த தீமையை அனுமதிக்காதீர்கள், ஏனெனில் துன்பம், சோகம், கசப்புத்தன்மை உள்ளது. குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழக்கின்றன மற்றும் தட்டுப்பாடு வருகின்றது. மேலும் ஆண்டவரே, அனைத்து நோக்கங்களில் இது எங்களுக்கு எல்லாருக்கும் துன்பமாவதாக இருக்கும். நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம், என் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தவும், எங்களை வழிகாட்டவும், எங்களை கற்றுக் கொடுக்கவும், நீங்கள் எங்களுக்கு பேசவும், காட்டவும். ஆண்டவரே, எதைச் செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதைக் காட்டவும். பரிசுத்த பிதாவே, எங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படும்படி நீங்கள் உமது கரத்தை நீட்டிக்கவும், இந்த முழு நெருக்கடியை நிறுத்துவதற்கும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே, என் பிதாவே, ஆண்டவரே, மக்கள் உங்கள் செயல்களை, உங்கள் சபையை, உங்கள் பாதைகளை அறிய அனுமதிக்கவும். அவர்கள் உங்களை அறியட்டும் ஆண்டவரே. என் பிதாவே, நான் உம்மிடம் வேண்டுகிறேன், ஆண்டவரே, உங்கள் அன்பு குமாரனாகிய மகிமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் கரத்தை நீட்டுங்கள்.
ஆண்டவரே, உங்கள் குணமளிக்கும் கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவரே, மற்றும் அனைத்து நோய்களையும் நீக்கிடுங்கள். மக்கள் மத்தியில் பல்வேறு நோய்கள் உள்ளன. ஒவ்வொரு நபரையும் குணமாக்கி அனைத்து அசாதாரண நோய்களையும் நீக்குவதே உங்களாக இருக்கட்டும். என் ஆண்டவரே, புற்றுநோய் போன்ற பல நோய்கள் உள்ளன. இரத்தத்தில், திசுக்களில், தோலில், எலும்புகளில் பல அசாதாரண நோய்கள் உள்ளன. ஆண்டவரே, மேலும் பல மனநோய்களும் உள்ளன. பலர் ஆட்டிசத்தை கொண்ட குழந்தைகள். உம்மால், ஆண்டவரே, உங்கள் கரத்தை நீட்டித்து குணமளிக்க வேண்டும். அனைத்தையும் நியமித்தல், அசாதாரணம் அல்லாத அனைத்து ஆவிகளையும் நீக்கவும். நரம்பு சம்பந்தமான நோய்கள், எல்லாம் தீய ஆவிகளும் மந்திரவாதமும் சாபங்களும் குடும்பங்களுக்கு வந்துள்ளன. என் பிதாவே, நான் உம்மிடம் வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் கரத்தை நீட்டிக்கவும் அவர்களை விடுவிக்கவும். விடுதலை. ஆண்டவரே, மக்களின் மனங்களை, ஆண்களையும் பெண்களையும், அவர்கள் தங்கள் எண்ணங்கள் மற்றும் மனங்களில் மாசுபடுகின்றனர். அவர்கள் தங்களை மாசுபடுகின்றனர். ஆண்டவரே, அசுத்தமான விஷயங்களைப் பார்க்கவும், அசுத்தமான செயல்களைச் செய்வதால் அசிங்கமானவற்றைக் கருதுகிறார்கள். இன்னும் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாக, பாலியல் தொழிலாளர்கள் தங்கள் மனங்களை எல்லா விஷயங்களாலும் மாசுபடுத்துகிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் நெருக்கமாக இருக்கும் மக்களை துன்புறுத்துகின்றனர். குழந்தைகளை, இளைய தலைமுறையினரை போதைப்பொருள் அடிமைத்தனம் மற்றும் அனைத்து தீய பழக்கங்களிலும் துன்புறுத்துகின்றனர். ஆண்டவரே, இந்த எல்லா விஷயங்களையும் நீக்குவதே உங்களாக இருக்கட்டும். ஏற்கனவே உங்கள் பாதைகளை அறிந்திருக்கும் பலர், ஆனால் குடும்ப உறுப்பினர்கள், மகன்கள் அல்லது மகள்களை உடையவர்கள் இந்த அனைத்து துன்பங்களை அனுபவித்து தாங்குகிறார்கள். பரிசுத்த பிதாவே, அவர்களின் பிரார்த்தனைகளைக் கேளுங்கள் மற்றும் உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, அவர்களை விடுவிக்க மற்றும் நெறிகேடு மற்றும் முட்டாள்தனத்தை நீக்குங்கள். ஆண்டவரே, என் பிதாவே, ஆன்மீக பரிசுகளை பரிபூரணமாக கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களை எழுப்புங்கள். நீங்கள் உங்கள் சீடர்களை அழைத்து அவர்களை பிரசங்கிக்க அனுப்பியபோது நீங்கள் செய்தது போலவே நீங்கள் அவர்களை அதிசயங்கள் மற்றும் அடையாளங்களை செய்ய அனுப்பினீர்கள் மற்றும் நீங்கள் அவர்களுக்கு சக்தியை அளித்தீர்கள். இன்றும், ஆண்டவரே, நீங்கள் பல ஆண்கள் மற்றும் பெண்களை ஆன்மீக பரிசுகளுடன், சக்தியுடன் மற்றும் உங்கள் ஆதரவுடன் எழுப்புகிறீர்கள் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, ஏனெனில் பல அதிசயங்கள் மற்றும் அடையாளங்கள் உங்கள் நாமத்தில் செய்யப்படுகின்றன. மக்கள் மற்றும் உலகம் அறியும்படி நீங்கள் எங்கள் மன்னர், நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் மற்றும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு சக்தி மற்றும் ஆதரவை அளிக்கிறீர்கள். ஆண்டவரே, உங்கள் ஒப்புதல், உங்கள் அனுமதி இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நன்றி என் பிதாவே. உங்கள் அன்புக்குரிய குமாரனாகிய மகிமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும், ஒவ்வொருவரையும் விடுவிக்கவும். ஆண்டவரே, மற்றும் அனைத்து தீமையையும் நீக்கவும். ஆண்டவரே, சோகத்தை, புலம்பலை நீக்கவும். ஆண்டவரே, மனச்சோர்வுகளை நீக்கவும். ஏனெனில் பலர் மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவை அசுத்த ஆவிகள் நபரிடம் வந்து அவர்களை அமைதியாய் இருக்க விடாமல், மகிழ்ச்சியாக இருக்க விடாமல் செய்கின்றன. அவர்களை விடுவிக்கவும், ஓ ஆண்டவரே, மற்றும் ஒவ்வொரு வாழ்க்கையையும், ஒவ்வொரு இதயத்தையும், ஒவ்வொரு உயிரையும் சுத்தம் செய்யவும். ஆண்டவரே, நன்றி விண்ணக பிதாவே. உங்கள் அன்புக்குரிய குமாரனாகிய மகிமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதற்காக உம்மிடம் வேண்டுகிறோம். நன்றி என் தேவனே, என் மன்னரே, இப்பொழுது மற்றும் என்றென்றும் உமக்கு மகிமை. ஆமேன். நம் தேவனுக்கு மகிமை. ஆண்டவருக்கு 80ஆம் கீதத்தை பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Alabad a Jehová, naciones todas, pueblos todos, alabadle, porque ha engrandecido sobre nosotros su misericordia y la verdad de
Jehová es para nosotros, aleluya, amén. Y la verdad de Jehová, aleluya, es para siempre, amén. Alabad a Jehová, naciones todas, pueblos todos, alabadle, porque ha engrandecido sobre nosotros su misericordia. Y la verdad de Jehová es para nosotros, aleluya, amén. Y la verdad de Jehová, aleluya, es para siempre, amén. மதி மற்றும் மகிமை நம் தேவனுக்கு உண்டாவதாக. நாங்கள் எங்கள் தெய்வீக மன்னருக்கு, எங்கள் அன்புக்குரிய மன்னருக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் உங்களை மிகுந்து ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை மதிக்கிறேன் மற்றும் உங்களுக்கு எல்லோருக்கும் பல முத்தங்களை அனுப்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.